வீட்டுக்கு வருவதற்கு முன்பு ஒரு பெரியவர் என்னிடத்தில் அங்கலாய்த்துக் கொண்டார். நாட்டிலே முதியோர் இல்லங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. குழந்தைகள் அவர்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மறந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் அழகாக கவிதை எழுதினான். வீடு கட்டினான், வீட்டிற்கு பெயர் அன்னை இல்லம், ஆனால் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். இந்த சூழ்நிலைகள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறதே. ஒரு தாய் தன் குழந்தையிடத்திலே கேட்கிறாள், ஏனப்பா நீ இருப்பதற்கு ஒரு கருவறை இருந்தது வயிற்றில், நான் இருப்பதற்கு உன் வீட்டில் ஒரு அறை கூடவா இல்லை? அவள் எப்படி கண்ணீர் வெடித்து அந்த கவிதையிலே கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலை வளர்ந்து வருகிற நேரத்தில் அறம் எங்கே போனது? நல்ல கருத்துக்கள் எங்கு போனது? ஒழுக்க சீர்கேடுகளாக மலிந்து விட்டதே என்று நினைக்கிற பொழுது மார்கழி மாதம்தான் இது அனைத்தையும் நமக்கு கொண்டு கூட்டி கொடுத்து ஒழுக்க நெறிகளை சமுதாயத்திற்கு சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்த மாதம். மாதங்களிலே மார்கழி சிறப்பு வாய்ந்தது. ஏன் தெரியுமா? பீடு உடைய மாதம். நாம அதை பீட மாதம்னு ஆக்கிட்டோம். பீடு உடைய மாதம். என்னடா பீடுன்னா, அந்த மாதத்திலேதான் இறைவனை தவிர வேறு எந்த சிந்தனையும் மனிதனுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக கல்யாணம் செய்யறது, காது குத்து செய்யறது, கிரகப்பிரவேசம் செய்யறது, இப்படி தன்னை குறித்தே மனிதன் தன் குடும்ப நிகழ்வுகளை நடத்துவதை ஒதுக்கி வைத்து விட்டு கடவுளை பற்றி நினைப்பதற்காக அந்த மாதத்தை பீடு உடைய மாதம் என்று நம் பெரியவர்கள் சொன்னார்கள். ஆனால் நாம அதை பீட மாதம்னு மாத்திட்டோம். எல்லாத்தையும் மாத்துவதுல நாம் வல்லவர்கள். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணுங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1000 பொய் சொல்லணும்னு அர்த்தம் இல்ல. அந்த கல்யாணத்துக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் 1000 முறை போய் சொல்லி அழைத்து வந்து கல்யாணம் செய்யின்னு அர்த்தம். 1000 முறை போய் சொல்லிங்கிறத 1000 பொய் சொல்லின்னு நம்ம மாத்திட்டோம். எல்லாவற்றையும் மாற்றுவதில் நாம் வல்லவர்கள். முள் குத்திடுச்சியும்பான். முள்ளு தேடி வந்து உங்க காலு எங்க இருக்குன்னு பார்த்து குத்திச்சா? இல்ல, நீங்க சரியா நடந்து போகாம முள் குத்திடுச்சு, கல் குத்திடுச்சு, நிலை இடிச்சிடுச்சியும்பா. நிலை அது நிலையில தான் இருக்கு. நாம் நிலை தடுமாறி போய் இடித்து கொண்டு நிலை இடித்து விட்டது என்று சொல்லுவோம். இப்படி எல்லா குற்றங்களையும் மற்றவர்கள் மேல் சுமத்துவதில் நாம் வல்லவர்கள். ஆனால் நம்மை செதுக்கத்தான் இப்படிப்பட்ட அருமையான இலக்கியங்கள். பெரியோர்களே, எல்லா கலைகளையும் கூட்டிக் கொண்டு போனால் அழகு. ஒரு ஓவியம் வரைகிறீர்கள், இன்னும் கொஞ்சம் இந்த வண்ணத்தை கூட்டிக் கொடுத்தால் அழகாக இருக்குமே என்று உங்கள் மனம் படுகிறது. அந்த ஓவியத்தை கூட்டுகிறீர்கள், ஓவியக்கலை சிறப்புறுகிறது. ஒரு இசைக்கலை கூட்டிக் கொண்டு போனால் அழகு. ஸ்வரத்தை லயத்தை கூட்ட கூட்ட இசைக்கலை அழகு பெறுகிறது. ஒரு நாட்டியக்கலை, அதிலே அற்புதமான தத்ரூபமான காட்சிகளை கூட்டிக் கொண்டே போனால் நடனக்கலை அழகு பெறுகிறது. எல்லா கலைகளையும் கூட்டிக் கொண்டு போனால் அழகு. ஆனால் ஒரே ஒரு கலை மட்டும்தான் குறைக்க குறைக்க அழகு. எது தெரியுமா? சிற்பம் ஒன்றுதான். சிற்பக்கலையில் வேண்டாத பகுதிகளை செதுக்கி செதுக்கி குறைக்க குறைக்க அழகான சிற்பம் உருப்பெறுகிறது. அப்படி உங்களை சிற்பங்களாக செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சி தான் உங்கள் இடத்தை தேடி, உங்களை தேடி, உங்கள் சிந்தனைகளை செதுக்கி செப்பம் போடுவதற்கான பணியை இந்த மார்கழி பெருவிழா நடத்தி கொண்டிருக்கிறது. பெரியோர்களே, இன்றைக்கு 2 பெரும் பகுதிகளை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன். எதற்காக என்று சொன்னால், நான் காட்டுவதெல்லாம் சங்க இலக்கியங்களில் ஆற்றுப்படை என்று சொல்லுவார்கள். எங்கே இருக்கிறான் வள்ளல் என்றால் அங்கே இருக்கிறான் என்று சொல்லுவதோடு அவன் பணி முடிந்துவிடும். அந்த வள்ளலை நாடி தேடி சென்று பயன்பெற வேண்டியது அந்த புலவனுடைய பொறுப்பு. அதுபோல நான் இன்னென்ன இலக்கியங்கள் அங்கங்கே இருக்கின்றன என்று ஆற்றுப்படுத்துவதோடு என் பணி முடிந்து விடுகிறது. அதனை தொடர்ந்து சென்று பற்றி பயன்பெற வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்படிப்பட்ட ஆற்றுப்படையாக இருக்கிற அற்புத இலக்கியங்கள், ஒன்று திருப்பாவை, இன்னொன்று திருவம்பாவை. இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் சமகாலத்தில் தோன்றவில்லை, ஆனால் சமமான கருத்துக்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கிறது. எப்பொழுதுமே
2 விதமாக ஆண்டினுடைய மாதங்களை கணக்கிடுவது நம்முடைய இயல்பு. இப்ப நாம் வைத்திருப்பது சூரியனை மையமிட்டு மாதங்கள். அது நீங்கள் எப்படி தொடங்கினாலும் சரி, அது சூரியனை மையமிட்டுதான் இன்றைக்கு நாம் மாதங்களை கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் சந்திரனை மையமிட்டு மாதங்களை கணக்கிடுகிற முறை தமிழர்களுடைய முறையாக இருந்தது. ஆகவேதான் திங்கள் என்றால் நிலவை குறிக்கும். ஒவ்வொரு மாதத்தையும் என்ன சொல்லால் சொல்லுகிறோம்? மார்கழி திங்கள், வைகாசி திங்கள், ஆனி திங்கள். காரணம், தமிழன் நிலவை மையப்படுத்தி ஆண்டினை கணக்கிடுகிற முறையில்தான் மாதங்களுக்கு பெயரிட்டான். அப்படி ஒரு ஆண்டு முழுவதையும் திங்களை மையமிட்டு சொல்லுவது நம்முடைய தமிழ் மரபு. அப்படி பார்த்தால் வானுலகத்திலே வாழுகிற தேவர்களுக்கு ஒரு ஆண்டு என்று சொல்லுவது எது? நமக்கு ஒரு ஆண்டுனா அவர்களுக்கு ஒரு நாள். தேவர்களுக்கு ஒரு ஆண்டு என்றால் ஒரு நாள். அப்படி என்றால் இங்கே பாருங்கள், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை அவர்களுக்கு இரவு பொழுது. அதை விட்டு தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரை அவர்களுக்கு பகல் பொழுது. மீண்டும் ஒரு முறை நன்றாக யோசித்து பாருங்கள். நமக்கு ஒரு வருஷம்னா தேவர்களுக்கு ஒரு நாள். ஆக எப்படி தொடங்குகிறது? ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரையில் அவர்களுக்கு இரவு பொழுது. அதே போல தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரையில் அவர்களுக்கு பகல் பொழுது. அப்படி என்றால் அந்த இரவும் பகலும் சந்திக்கிற இடம் எது என்றால் மார்கழி மாதம். அதைத்தான் வைகறை பொழுது என்று சொன்னார்கள். அந்த வைகறை பொழுதுதான் மார்கழி மாதம். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் விடியற்காலையிலே எழ வேண்டும் என்ற பயிற்சியை கொண்டு வந்தார்கள். ஆகவேதான் எப்படி தொடங்குகிறது பாவை பாடல்கள் என்றால், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். முதல் நாளே பௌர்ணமியில தொடங்குகிறோம். தமிழன் எல்லா திருவிழாக்களையும் முழு நிலவு நாளோடு இணைத்து வைத்தான். நீங்கள் யோசித்து பாருங்கள். சித்திரை பௌர்ணமி தொடங்கி வைகாசி விசாகத்தில் இருந்து ஆனி திருமஞ்சனம் என்று தொடர்ந்து ஆடியிலே 18 ஆனாலும் சரி, ஆவணியிலே விநாயக சதுர்த்தி ஆனாலும் சரி, புரட்டாசியிலே நவராத்திரி பெருவிழா என்றாலும் சரி, ஐப்பசியிலே வருகின்ற அற்புதமான தீபாவளி திருநாளாக இருந்தாலும் சரி, கார்த்திகையிலே கார்த்திகை பெருவிழாவாக இருந்தாலும், மார்கழியிலே வைகுண்ட ஏகாதசி என்றும் திருவாதிரை என்று சொன்னாலும் சரி, தை மாதம் அது சூரியனுக்கு நன்றி செலுத்துகிற நாளானாலும் சரி, மாசி மகமானாலும் சரி, பங்குனி உத்திரமானாலும் சரி, ஒவ்வொரு மாதமும் வருகிற திருவிழாவை பௌர்ணமி என்று சொல்லப்படுகின்ற முழு நிலவு நாளோடு சேர்த்து வைத்ததுதான் தமிழனுக்கு மிகப்பெரிய பெருமை. ஆகவேதான் அந்த முழு நிலவு நாளை முதலிலே சொல்லி ஆண்டாள் நாச்சியார் பாட்டத் தொடங்குகிறார். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம், நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர். என்ன அழகா சொல்ல, நேரிழையீர்ங்கிறார். குழந்தைகளுக்கு இந்த பாட்டை முதல்ல கற்றுக் கொடுங்கள் உச்சரிப்பதற்கு. ஏன்னா இன்றைக்கு தமிழ் மொழி இந்த சிறப்பு லகரம் படுகிற பாடு காது கொண்டு கேட்க முடியல. லகர வேறுபாடு குழந்தைகளிடத்திலே காணவே முடியல. அது தமிழ் மொழியானாலும் சரி, ஆங்கில மொழியானாலும் சரி, ஒரு மொழிக்கு அடிப்படை தேவை உச்சரிப்பு. சரியான முறையில் உச்சரிக்க கற்றுக் கொடுப்பதற்கு குழந்தைகளுக்கு பாவை பாடல்களை சொல்லித்தாருங்க. காலையிலே வீடு வீடாக சென்று குழந்தைகளை எழுப்பிக் கொண்டு தெருவிலே பாட்டு பாடிக்கொண்டு அந்த குழந்தைகள் செல்லுகிறார்களே, அதிலே 1000 மறைபொருளை உள்ளுக்கு வைத்தார்கள். அப்படிப்பட்ட அருமையான மார்கழியைத்தான் அந்த காலத்துல மார்கழியிலே தொடங்கி தை பௌர்ணமி வரையில மார்கழி மாதம்னு கணக்கிட்டார்கள். அதனாலதான் திருப்பாவை பாடலுக்கு இன்னொரு பேரு தை நீராடல் என்று சொல்லுவார்கள். காரணம், தை மாதம் பௌர்ணமி வரையில் மார்கழி திருவிழாவை கொண்டாடுகிற முறை நம்முடைய பழந்தமிழர் முறை. ஆகவேதான் அதனை தை நீராடல் என்று சொன்னார்கள். இறைவனை தொழுவதற்கு ஏற்ற பொழுது வைகறை பொழுது. ஆகவேதான் பாடினார்கள், பள்ளி எழுச்சின்னு வச்சான். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான்,
கணையிருள் அகன்றது காலையும் பொழுதாய் மதுவிரிந்து ஒழுகின மாமலரெல்லாம் வானவர் தலைவர்கள் வந்து வந்தீண்டி. பள்ளி எழுச்சிங்கிறது அருமையான ஒரு தன்மை. ஆனா பாரதி பள்ளி எழுச்சி பாடுறான். யாருக்கு தெரியுமா? பாரத மாதாவுக்கு பள்ளி எழுச்சி பாடினான். பாரதி எல்லா இலக்கிய வகைகளையும் தொட்டவன், தாலாட்டு மட்டும் பாடவே இல்லை. ஏன்? ஏற்கனவே தமிழ்நாட்டு இந்திய மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இன்னும் ஒரு தாலாட்டு வேணுமான்னு நிறுத்திட்டான். உறங்குகிறவனை எல்லாம் எழுப்புவதற்கு பள்ளி எழுச்சி பாடினான் பாரதி. மதலையர் எழுப்பவும் தாய் துயில்வாயோ கேட்கிறான் பாரதி. குழந்தைகள்லாம் சேர்ந்து எங்கேயாவது அம்மாவை எழுப்பி நீங்க பார்த்ததுண்டா? அம்மா தான் குழந்தையை எழுப்புவா. அந்த காலத்துல தாலாட்டுன்னு அருமையான ஒரு கலை இருந்தது. செட்டிநாட்டு பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு வீடுங்கிறது இவ்வளவு அகலமா இருக்கும். இவ்வளவு பெரிய அகலமான வீட்டுக்கு செட்டிமார்கள் தாலாட்டு பாடுறா. ஒரு அம்மா தூளி கட்டி குழந்தைய தொட்டில்ல போட்டுட்டு கை எவ்வளவு நீளத்துக்கு போகுதோ அவ்வளவு நீளத்துக்கு பாட்டு. நீங்க எங்கேயாவது பாட்டை பாதியில மூச்சு விடுறதுக்கு நிறுத்தினீங்கன்னா கை போய் செவுத்துல முட்டிக்கும். அப்படி பாட்டை கட்டி வச்சிருந்தான். கை போற நீளத்துக்கு பாட்டை இட்டு கட்டி வச்சா அது அவனுடைய சிறப்பு. சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏது கம்மா, மங்காத கண்களில் மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் ஏது கம்மா, சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே சங்கீத வீணையும் ஏது கம்மா, செல்வமே எந்தன் ஜீவனே. பல பேர் கூடவே பாடுறத பாக்குறேன். மகாதேவின்னு அந்த காலத்துல ஒரு படத்துல இந்த கதாநாயகி அந்த பிள்ளைய தொட்டில்ல போட்டு ஆற்ற பாட்டை செட்டிமார்கள் அவ்வளவு நீளத்துக்கு பாட்டை நீட்டி பாடினாங்க. இன்னைக்கு எங்கம்மா இவ்வளவு பெரிய வீடு கட்டி தாலாட்டெல்லாம் பாட முடியுதா? நீங்க இன்னைக்கு பிள்ளைய தொட்டில போட்டு பாடுறேன்னு செல்வமே அப்படின்னு இழுத்தீங்கன்னா நம்ம பிளாட்டை விட்டு பக்கத்து பிளாட்டுக்கு போயிடும் பிள்ளை. காலம் மாறி போச்சு. அப்ப என்ன செஞ்சா, நின்ன இடத்துல நின்னுகிட்டு இப்படி நீட்டி ஆட்ட முடியலன்னு மெல்ல குறுக்கி ஆட்டினா. அதுக்கு நம்ம கண்ணதாசன் பாட்டு இடம் கொடுக்கலையா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. உலகத்திலேயே தென்றலுக்கு இவ்வளவு அழகா ஓமை சொன்ன கவிஞன் ஒருத்தனும் இருக்க முடியாது. இப்ப காலம் இன்னும் மாறி போச்சு. யார இப்ப வீடு எல்லாம் பிளாட் சிஸ்டம், மேலையும் சொந்தம் இல்ல கீழையும் சொந்தம் இல்ல, ஆனா நான் சொந்த வீட்டுல இருக்கேங்கிறான். நீங்க போய் கேட்டு பாருங்களேன், 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோர் எவனும் எந்த செவரையும் டச் பண்ண கூடாது, ஆனா சொந்த வீடுங்கிறான். இப்ப இந்த மாதிரி வீட்டுக்கு பார்த்தா நின்னு இப்படி ஆட்ட முடியலன்னு ஸ்பிரிங் தொட்டில்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அது மேலையும் கீழையும் போயிட்டு வருது. அதுல பிள்ளைய தூக்கி போடுறான். அது எம்பி குதிச்சு கடைசியில எம்பியாவும் மாறிடுது. அதுக்கு பாட்டு பாடணும். தாய்மார்களால பாட்டு பாட முடியல. பக்கத்துல ஒரு கேசட் பிளேயர், சிடி பிளேயர் இப்ப வந்திருக்குது. எவ்வளவோ ஒரு சீடிய போட்டு விட்டுறாங்க. இப்ப அது பாடிக்கிட்டு இருக்குது. கருப்பு நிலா நீதான் கலங்குவதே, துளி துளியாய் கண்ணீர் விடுவதும் ஏன், மானே மரகதமே ஓ மனசுல என்ன குறை. டேப் ரெக்கார்டு கேக்குது பிள்ளைய பார்த்து. பெத்த ஆத்தா போல் இருப்பேன். திடீர்னு பார்த்தா ஒரே அமைதி. என்னன்னா கரண்ட் கட்டு. தாலாட்டு பாட்டு நின்னு போச்சு. அப்படி தாலாட்டு பாடின மண்ணுல பாரதி எழுதுறான். மதலையர் எழுப்பவும் தாய் துயில் வாழோ, மாநிலம் பெற்றவள் இகுதுணராயோ, குதலை மொழிக்கு இறங்காதொரு தாயோ. கொதிச்சு போய் எழுதுறான். தூங்கிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு தாலாட்டு வேணாமியா, பள்ளி எழுச்சி வேணும்னா. அப்படி வீடு வீடாக இருக்கிற பெண்களை எல்லாம், உறங்குகிறவர்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு ஒரு பெண் புறப்பட்டு வீடு வீடா போறான். அதுதான் பாவை. அந்த காலத்துல காத்தியாயனி விரதம்னு ஒண்ணு உண்டு பாகவதத்துல. பாகவத கதைகள்லாம் ரொம்ப அழகுங்க. நம்ம நாட்டுல ராமாயணம் பரவிய அளவிற்கு பாரதமும் பரவல. ஆனா பாரதத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கதைகள் வாழ்க்கையில நம் குழந்தைகளுக்கு முதல்ல கத்துக் கொடுக்கணும். கண்ணன் பண்ணின லீலைகள் எல்லாம் அவ்வளவு எளிமையான பாடல்.
இந்த கண்ணனை கையும் களவுமா பிடிக்கணும்னு கோபிமார்கள்லாம் முடிவு பண்ணாங்களாம். என்னடா செய்யறதுன்னு ஒரு டெக்னிக். உரியில வெண்ணைய வச்சு அதுல இருந்து ஒரு கயித்த கட்டி கயித்தோட முனியில ஒரு மணிய கட்டி வச்சான். கண்ணன் வருவான், கயிறை தொடுவான், மணி அடிக்கும், அவனை கையும் களவுமா பிடிச்சிடலான்னு ஒரு டெக்னிக். கண்ணன் பார்த்தான், ஓஹோஹோ என்ன பிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு உத்தி இருக்குதான்னு புரிஞ்சுக்கிட்டவன் முதல்ல இந்த மணிய பார்த்து அதோட ஒரு கூட்டணிய போட்டான். முதல்ல கூட்டணி போட்டவனே கண்ணபிரான் தான். அதான் இன்னமும் குழப்பமாவே இருக்கு. மணிய பார்த்து சொன்னா, மணியே நான் வெண்ணெய் எடுத்து சாப்பிட போறேன், சாப்பிட்டு முடிக்கிற வரையில நீ அடிக்க கூடாது. மணி சொல்லிச்சு, அடியேன் அடியேன், நாவும் அடியவன், நான் ஏன்பா அடிக்க போறேன். கண்ணன் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டான். ஒருத்தர் மேல ஒருத்தர் பானை மாதிரி அடிக்கி மேல ஏறிட்டான். திரும்பி பார்த்தான், மணி அடிக்கல. உரிக்கிட்ட போனா மணிய பார்த்தான், அடிக்கல. உரிக்குள்ள கைய விட்டு வெண்ணெயை எடுத்தான், மணிய பார்த்தான், அடிக்கல. அந்த வெண்ணெய் அப்படி வாய்க்கிட்ட கொண்டு போனான், மணி அடிச்சு. 21ஆம் நூற்றாண்டு அரசியல்வாதி சரியான நேரத்துல கூட்டணிய கவுத்து விடுற மாதிரியே மணி செஞ்சிருச்சு. கண்ண மணிய பார்த்து கேட்டான், அடிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, ஏன் அடிச்சேன்னா? பாகவதத்துல இருக்கிற கதை. இந்த மணி சொல்லிச்சான், கிருஷ்ணா அடிக்க கூடாதுன்னு தான்ப்பா ரொம்ப கட்டுப்பாட்டோட இருந்தேன். ஆனா ஒரு பொருளை உனக்கு நைவேத்தியம் செய்கிற பொழுது அடித்து அடித்தே பழக்கப்பட்டு போன எனக்கு அடிக்காம இருக்க முடியுமா? என்ன அழகு அந்த கதைகள். நம்ம நாட்டுல பாகவதம் அவ்வளவு விரைவா பரவணுங்க. அந்த பாகவதத்துல காத்தியாயனி விரதம்னு உண்டு. ஆயர்பாடியில் இருந்த சிறுமிகள் எல்லாம் பார்வதி தேவி இடத்திலே பாவை நோன்பு நோற்று நல்ல கணவரை பெறுவதும் நாடும் வீடும் வாழ மழை வேண்டுவதையும் விரதமாக கொண்டார்கள். அதனால்தான் மார்கழி திருவிழாங்கிறது 2 பலனை கொடுக்கும். ஒன்னு சுயநலத்துக்கு, இன்னொன்னு பொது நலத்துக்கு. என்னடா சுயநலம்னா, யாரெல்லாம் மார்கழி பாடல்கள் சொல்லுகிறார்களோ, திருப்பாவையும் திருவம்பாவையும், அந்த இளம் பெண்களுக்கெல்லாம் நல்ல கணவர் வாய்ப்பார். இது சுயநலம். எது பொது நலம்டான்னா, நாளும் மும்மாறி மழை பெய்து நாடும் வீடும் செழிக்கும். இது பொது. அப்படி 2 நலனையும் கூட்டி குழைத்து கொடுத்ததுதான் இந்த பாவை பாடல்கள். மண்ணாலே காத்தியாயனி உருவத்தை செய்து வைத்து அதற்கு மஞ்சளையும் குங்குமத்தையும் இட்டு வைத்து மலர் கொண்டு அச்சித்து இந்த பாவை நோன்பை நோற்றார்கள் பெண்கள். அதைத்தான் பாவை நோன்பு என்று சொல்லுகிறோம். இந்த பாவை நோன்பை ஆயர்பாடியிலே இருக்கிற சிறுமிகளும் கண்ணனை தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அந்த பாவை நோன்பை நோற்றார்கள். இங்கே திருவம்பாவை இதே பாவை நோன்புதான். ஆனால் மாணிக்க வாசக பெருந்தகை பெண்ணாக தன்னை பாவித்துக் கொண்டு இந்த நோன்பை அவர் நோக்கிறார். என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு பெண் இயல்பாக தன் காதல் உணர்வை சொல்லுவதற்கும் ஒரு ஆண் தன்னை பெண்ணாக பாவித்துக் கொண்டு காதல் உணர்வை சொல்லுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. உண்மைதானையா? பெண்ணிடத்தில் நளினம் சிறப்பு. ஒரு பாட்டு பாருங்க, ஒரு ஓடை ஓடுது, சங்க இலக்கிய பாட்டுதான். ஆனா அது எப்படி தங்க இலக்கியமா இன்னைக்கு நமக்கு உதவுதுன்னு. இந்த ஓடையோட அந்த பக்கம் தலைவி உட்கார்ந்துருக்கா. தலைவன் எப்படா வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கா. நம்ம நாட்டுல லேட்டா வந்தாதான் தலைவனே ஒத்துக்கிறான். நேரத்துக்கு வந்தா தலைவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். உண்மையிலுமே பாராட்டணுங்க. பல ஊர்கள்ல விழான்னு போடுவான். 6 மணி அளவில்னு ஒரு சொல் போடுறான் பாருங்க. அந்த அளவில்ங்கிறதுக்கு 1000 பொருள். 7 மணிக்கு ஆரம்பிக்கலாம், 8 மணிக்கு ஆரம்பிக்கலாம், இல்ல மறுநாளைக்கு 6 மணிக்கு ஆரம்பிக்கலாம். ஆனா சரியான நேரத்துக்கு தொடங்கினது நம்ம மார்கழி பெருவிழாவை அது ரொம்ப சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை பாராட்டணும். தொடங்குவதற்கு இவர்கள் இருந்தாலும் நீங்களும் முன்கூட்டியே வந்து உட்காருகிறீர்களே, உங்களையும் பாராட்டும். அந்த மாதிரி தலைவன் நேரம் தாழ்த்தி வந்தான். இப்ப வந்த தலைவனை இவ திட்டணும். அதானே சரியான முறை. இந்த பெண்ணோட மனசு எப்படி இருக்குன்னு இன்னைக்குள்ள பொண்ணா இருந்தா இங்கிலீஷ்ல திட்டும், செல்போன்ல திட்டும், போயா ஆச்சு வேற ஆளை பாக்குறேன்ட்டு போயிடும். ஆனா அவ சங்க இலக்கிய பெண்ணு காலதாமதமா வந்த தலைவனை உணர்த்தணும்.
என்ன அழகா சொன்னா பாருங்க. நீ பார்த்து ரசிக்க வேண்டிய அழகா யார் யாரோ ரசிச்சாங்க. இது ஒண்ணு போதாதா? அடுத்தது சொன்னா, நீ தொட்டு கலைக்க வேண்டிய கூந்தல யார் யாரோ கலைச்சாங்க. இன்னமே லேட்டா வருவான். என்ன அழகு! சங்கை மூட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை பார்க்க ஓடோடி வந்தேன். சங்க இலக்கிய காட்சியை எவ்வளவு அழகா திரைப்பட பாடல்ல கொண்டு வந்து வச்சான். எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா, ஒரு பெண் இயற்கையாக தன் மனதுக்குள்ளே இருக்கிற காதல் உணர்வை அழகா வெளிப்படுத்துறான். ஆண்டாள் நாச்சியார் அப்படி வெளிப்படுத்தினார். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி. எம்எல் வசந்தகுமாரி அம்மா அவ்வளவு இழஞ்சி இந்த ராகத்தை போட்டிருப்பா. கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் காண் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய் தகவேலோர் எம்பாவாய். ஒரு பெண் தன் மனதுக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை எவ்வளவு நளினமாக சுவையாக விரசம் இல்லாமல் மற்றவர்கள் மனம் ஏற்குமாறு சொல்லுகிறாள். காரணம், ஒரு பெண் பெண்ணாகவே இருந்து அந்த உணர்வை வெளிப்படுத்தினார். இதுக்கு ஆழ்வார்கள் எப்படி தெரியுமா விளக்கம் எழுதினார்கள்? பள்ளமடை என்று ஆண்டாளுடைய பக்தியை எழுதினார்கள். ஏண்டான்னா, மேட்டிலிருந்து தண்ணி பள்ளத்துக்கு வர்றது எளிமையா, பள்ளத்திலிருந்து தண்ணி மேட்டுக்கு போறது எளிமையா? பள்ளத்துக்கு தண்ணி மேட்டில இருந்து வர்றதுதானே எளிமை. ஆண்டாளுடைய பக்தி மேட்டில் இருந்து பள்ளத்துக்கு நோக்கி வருவது போலவாம். அதனால் அதற்கு வியாக்கியான கர்த்தாக்கள் பள்ளமடைன்னு பேர் வச்சான். மற்ற ஆழ்வார்கள், மாணிக்க வாசகர் இவர்கள் பாடியதெல்லாம் மேட்டு மடைனா. ஏண்டான்னா, பள்ளத்திலிருந்து தண்ணி மேல போகணும்னா நீ சிரமப்படணும், பம்பு வச்சு மேல தூக்கி கொண்டு போய் விடணும். அதை போல மாணிக்க வாசக பெருமானும் ஆழ்வார்களும் பாடினார்கள். ஆனால் ஆண்டாளுடைய பக்தி மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு வர்ற மாதிரி. என்ன அழகு! ஆழ்வார்கள் பாடினார்கள் எங்க தெரியுமா? மண்ணிலே நின்று கொண்டு விண்ணிலே இருக்கிற பெருமானை பார்த்து என்னை நீ அழைத்துக் கொள்ள மாட்டாயா? குலசேகரன் ஒரு ஆழ்வார். சேர நாடு கொங்கு பகுதி வித்துவ கோட்டம்மா விளவங்கோடுன்னு இன்னைக்கு சொல்றான். அங்கிருந்து ஆழ்வார் பாடுறார். யார பார்த்து தெரியுமா? திருவேங்கடத்துல இருக்கிற பெருமாளை பார்த்து. பெருமாளே, திருப்பதியிலே இருக்கணும்னு ஆசையாத்தான் இருக்கு, அதுக்கு ஒரு பிறவி வாய்க்கணும் இல்லையா எனக்கு? நான் குறுகா பிறந்தேன்னா அந்த திருப்பதி மலையை விட்டு எங்குமே போமாட்டேன். ஊநேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடமலையில் குறுகாய் பிறக்கும் விதியுடையன்னாவேனே. என்ன ஒரு கொக்கா படைச்சிரு, நான் பெருமாளே உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன், திருப்பதியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கேன்னாரு குலசேகர ஆழ்வார். அதோட நிறைவடையல. ஒருவேளை கொக்கு என்னைக்காவது பறந்து கீழ் திருப்பதிக்கு வந்துடுத்துன்னா அப்ப பெருமாளை விட்டு போயிடுவோமே, அப்ப குறுகு பிறவி ஒத்து வராதே. அடுத்த பாட்டுல போட்டார், வேண்டாம் 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 எனக்கு குறுகு பிறவி, தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன்னாவேனே. திருவேங்கட சுனையில ஆத்துல மீனா இருந்தேன்னா பெருமாளே அந்த திருப்பதி மலையை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன், அங்கேயே இருப்பேனே, அந்த பிறவியை எனக்கு கொடுக்க கூடாதான்னு கேட்டார். தண்ணி வத்தி போச்சுன்னா மீன் செத்து போகுமே, மீன் செத்து போச்சுன்னா திருப்பதி மலையில பெருமாளை பார்க்க முடியாதே, அப்ப
அப்ப அந்த பிறவி ஒத்து வராதே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த பிறவி வேண்டாம். பெருமாளே, நீங்க இன்னைக்கும் போங்க, திருப்பதி வாசல்ல அந்த கருவறைக்கு முன்பு எத்தனை பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு கியூல போய் நிக்கிறான். அவன் ஜருகண்டி ஜருகண்டிங்கிறான். அப்படியே நம்ம மக்கள் போக மாட்டேங்கிறாங்க. புடிச்சு தள்ளினாலும் பெருமாளே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த கியூ வரிசையில யாரெல்லாம் நிக்கிறாங்க தெரியுமா? குலசேகர ஆழ்வார் எழுதுகிறார், பின்னிட்ட சடையானும், முதல்ல யாரு? சிவபெருமான். பிரம்மனும் நான்முகன், இந்திரனும், துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல், இவங்கெல்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு நீயா நானானு கியூல நிக்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாமே உள்ள போறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஆள் வர்றாங்க, விவிவிவிஐபி பாஸ் வச்சிருக்கிறான். இப்ப விஐபி பாஸ் எல்லாம் செல்லுபடி ஆகாதுன்னுட்டாங்க. எங்க ஊர் வைகுண்ட ஏகாதசியில எல்லா மக்கள் தான் எல்லாரும் பொதுவா போங்கன்ட்டான். எல்லா திருக்கோயிலையும் இப்ப விஐபி பாஸ் எல்லாம் கேன்சல். அப்ப விஐபி பாஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வர்றானா, பின்னிட்ட சடையான் ஓரமா போறான், பிரம்மன் ஒரு ஓரமா போறான், இந்திரன் ஒரு ஓரமா போறான். அத்தனை பேரும் விலகி அந்த ஆளுக்கு வழி கொடுக்குறாங்க. யாரு அப்படிப்பட்ட ஆளு? அந்த ஆளு கையில ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறார். அது என்னையா அப்படிப்பட்ட பாத்திரம்? எம்பெருமான் வேங்கடக்கோன் இருக்கானே, அவன் தாம்பூலம் தரித்து கொண்டு அந்த தாம்பூலத்தை உமிழ்வதற்காக பிடிக்கிற பொன் வட்டிலை கையில ஏந்தி கொண்டு ஒரு அடியவன் வந்தா அவனுக்கு தான் முன்னுரிமை. இப்ப அத்தனை பேரும் விலகி விலகி வழி கொடுக்கிறாங்களா. பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுண்ட நீழ்வாசல் மின்வட்ட சுடராழிக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் ஆவேன். என்ன குலசேகர ஆழ்வார்க்கு இந்த பாத்திரம் கண்ணுல பட்டுடுச்சு. ஆஹா, இந்த பொன்வட்டில தாங்கிறவனா நான் பிறந்திருந்தேன்னா எவ்வளவு ஈஸியா முதல்ல போய் பெருமாளே உன்னை பார்க்கலாம். அந்த பொன்வட்டிலாம் நான் பிறக்க கூடாதா? நம்ம ஊர்ல சாமியவே சுரண்டான். இந்த பொன்வட்டில தூக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? குலசேகர ஆழ்வார அப்பவே அதெல்லாம் யோசிச்சார். வேண்டாம் ஐயா, இந்த பொன்வட்டிலா பிறந்தா எவனாவது ஒருத்தன் திருடிக்கிட்டு போயிட்டான்னா பெருமாளை பார்க்க முடியாதே. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எனக்கு அந்த பிறவி வேண்டான்னு அதை எடுத்து படித்து பாருங்கள். பெருமாள் திருமொழின்னு 10 பாசுரம் ஐயா. ஒவ்வொரு பிறவியும் வேண்டும் 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 என்று கேட்டுவிட்டு அந்த பிறவியில இருக்கிற குறைய சொல்லி பெருமாள் இடத்துல வேண்டாம் வேண்டாம், காட்டாற்று வெள்ளம் என கரை புரண்டு ஓடலாம், ஆனால் காட்டாற்றால் பயனுண்டா? செண்பகமாய் பிறக்கும் விதியுடைய நாவேனே. செண்பக பூ பெருமாளுக்கு உகந்த பூ. இன்னைக்கும் ரெங்கநாதருக்கு கொண்டை செண்பகப்பூ மாலை அன்றாடம் இல்லாமல் அனுதினமும் வழிபாடே கிடையாது. செண்பகமாய் பிறக்கும் விதியுடைய நாவேனேங்கிறாரு. ஆனா அந்த செண்பகப்பூக்கு வாழ்க்கை எத்தனை நாள்? ஒரு நாள், அடுத்த நாள் தூக்கி போட்டுருவாங்களே. ஒவ்வொரு பிறவியாக யோசித்து 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 பெருமாளுடைய வாயில் படியா பிறக்கணும்னு வேண்டுகிறார் குலசேகரர். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா, நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துனது பவளவாய் காண்பேனே. இந்த படியா பிறந்தாலாவது உன்னுடைய வாய் திருவாயை நான் பார்த்து கொண்டே இருப்பேனே. இன்னைக்கும் எல்லா பெருமாள் கோயில் வாசல்லையும் கருவறைக்கு பக்கத்துல இருக்கிற அந்த முதல் படி இருக்கு இல்லையா, அந்த படிக்கு பேரு குலசேகரன் படின்னு பேர். காரணம், குலசேகர ஆழ்வார் படியா பிறக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதனால அந்த படிக்கு குலசேகரன் படின்னு பேரு. ரெங்கநாத பெருமான் வீதி உலா போறதுக்கு முன்னால அந்த குலசேகர படியில நிறுத்தி வைத்துதான் திருவந்தி காப்பு என்ற வழிபாட்டை நடத்துவார்கள். பெரிய கும்ப தீபாராதனையை காட்டுவார்கள். எம்பெருமான் திருவீதி உலா முடிந்து அந்த கருவறைக்குள் போவதற்கு முன்பாக மறுபடியும் அந்த குலசேகரன் படியிலே நிறுத்தி வைத்து எம்பெருமானுக்கு கும்ப தீப மரியாதை செய்வார்கள். ஏன் தெரியுமா? எங்க பெருமாளுக்கு திருஷ்டி பட்டுடும். அவர் அழகர் அல்லவா, அழகிய மணவாளர் அல்லவா. குழல் அழகர், வாயழகர், கொப்பூர் அழகர்னு எழுதினார். அப்படிப்பட்ட அற்புதமாக இருக்கிற அந்த எம்பெருமான் அவர் கூட குலசேகர ஆழ்வார் என்னதான் பாடினாரு? இந்த மண்ணிலே இருந்து கொண்டு அந்த விண்ணிலே இருக்கிற இறைவனை பாடினார். ஆனால் ஆண்டாள் நாச்சி ஒருத்தி தான் விண்ணிலே இருக்கிற கடவுளை மண்ணுக்கு இழுத்து வந்தாள். மண்ணிலே இழுத்து வந்து மண்ணிலே நிறுத்தி அவனை கணவனாக பெற வேண்டும் என்று பாடினார். இது திருப்பாவையினுடைய சிறப்பு. திருவம்பாவை பெரியோர்களே, எவ்வளவு பாவை பாடல்களை மனப்பாடம் செய்கிறீர்கள். சைவத்தையும் வைணவத்தையும் சரிசமமாக நினைக்க செய்தது நம் மண்.
திருப்பாவை எப்படி தொடங்குகிறது? மார்கழி திங்கள் மா, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். திருவம்பாவை எப்படி தொடங்குகிறது? ஆதியும் அந்தமும், ஆகாரத்தில் தொடங்குகிறது. விளக்கம் எழுதினார்கள். மாணிக்கவாசக பெருந்தகை திருவம்பாவையை ஆண்டாளை வழிபட்டு தொடங்குவதற்காக முதல் எழுத்தாக ஆதியும் அந்தமும். ஆண்டாள் நாச்சியார் மாணிக்கவாசக பெருந்தகையை வணங்கி மார்கழி திங்கள் என்று முதல் எழுத்தாக மாகாரத்தை பயன்படுத்தினார். அப்படி சைவத்தையும் வைணவத்தையும் இரண்டு கண்களாக போற்றி மதித்தது இந்த மண். இந்த மண்ணுல இத்தனை பிரிவினைகளா, இத்தனை வேறுபாடுகளா? சமயத்தின் மூலமாக மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக கால் தரை தோய நாயன்மார்களும் ஆழ்வார் பெருமக்களும் நடந்த புண்ணிய பூமி ஐயா இது. இந்த மண்ணிலே பிறப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும், மண்ணை வணங்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அத்தனை பெருமை சிறப்புகள் நிறைந்த காரணத்தினால் எப்படி பாடுகிறார் திருவம்பாவையிலே? ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பேரும் ஜோதியையாம் பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண். எப்படிப்பட்ட பொண்ணு? அந்த பொண்ணுக்கு கண்ணு எப்படியா? வாழ்த்தடங் கண்ணுன்னு போட்டார். வாழ் மாதிரி, வாழ்னா தமிழ்ல இன்னொரு பொருள் ஒளின்னு பொருள். ஒளி பொருந்திய கண்ணா அந்த பெண்ணுக்கு. வாள் அறிவன்னு சொல்றோம் இல்லையா? ஒளி பொருந்திய அகன்ற கண்ணை உடைய பெண்ணே மாதேவளருதியோ. கண்ணு தூக்கத்துல வளரும். பெரும்பாலும் நல்லா உறங்கினோம்னா நம்ம உடம்பு நல்லா வளரும். அதனாலதான் குழந்தைங்க ரொம்ப நேரம் தூங்கட்டும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. உறங்குகிற பொழுது நம்முடைய உறுப்புகள் வளருகின்றன, உறங்குகிற பொழுது நம்முடைய உடல் வளருகிறது. ஆனால் எப்பொழுது உடலை வளர்க்கிறோமோ அப்பொழுது நம்மால் ஆன்மீக வழியில் ஈடுபட இயலாது. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்குங்கிறோம். எவன் ஒருவன் ஊனை உருக்குகிறானோ அவனால் தான் உள்ளத்துக்குள்ளே ஒளியை பெருக்க முடியும். அதனால மாணிக்க வாசகர் கேட்டார், மாதேவளருதியோ வன் செவியோ நின் செவிதான். பெரியோர்களே, கடவுள் பெரிய அற்புதத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஒரு வாய், ரெண்டு செவி. ஏன்? நிறைய கேளு, கொஞ்சமா பேசு. ஆனா இப்ப மாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வாய் இருக்கும் பொழுதே இவ்வளவு பேச்சு பேசுறோமே, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ரெண்டு பக்கம் வாய், எத்தனை பேச்சு பேசுவோம். யாகாவர் ஆயினும் ஆகாக்கன்னா. ஆனா அந்த அரையடி நாக்கை வைத்துக் கொண்டுதான் 6 அடி மனிதனை போட்டு புரட்டி எடுத்துறோம். அதனால எழுதினார், வன் செவியோ நின் செவிதான். உன் காது என்ன வன் செவியா? ஈயத்தை காட்சி ஊத்த. மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே. சின்ன சின்ன குழந்தைகள், இளையவர்கள் அத்தனை பேரும் தெரு முனையிலே ஈசனுடைய பெயரை சொல்லி சொல்லி பாடிக்கொண்டு வருகிறார்கள். அது உன் காதல விழலையா? வன் செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே. விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் கிடந்து இயங்க மாட்டாயா? என்ன அழகு! தமிழுக்கே இருக்கிற சிறப்பு அத்தனையும் கூட்டி குழைத்து ஒரு பெண் கடவுளை வணங்க வேண்டிய நேரத்தில் கண்ணை மூடி தூங்கிக் கொண்டிருப்பதை தட்டி எழுப்புற மாதிரி திருவம்பாவை முதல் பாட்டையே போட்டார். திருப்பாவையில அழகு என்னடா சிறப்புன்னா, ஒரு விரதம் மேற்கொள்ள போகிறோம் என்றால் அதற்கென்று சில வழிபாட்டு முறைகள் வேண்டும். ஏன்? வழிபாட்டு முறைகளோடு இருந்தால்தான் அந்த விரதம் சிறப்புறும். சில நேரங்களில் உண்மையாக நடந்து கொள்ளுவது கூட தவறாக போய் முடியும். அது எப்படிங்க உண்மையா நடந்துக்கிறது கூட தவறுல போய் முடியும்? 2 மாலுமி, ஒரு கப்பல். கொஞ்ச நேரம் இவன் ஓட்டணும், அப்புறம் இவன் ஓய்வு எடுத்துக்கணும், இன்னொருத்தன் ஓட்டணும். இது அவங்க 2 பேத்துக்குள்ள ஒப்பந்தம். ஒருத்தன் நல்லா குடிச்சிட்டு ஓட்டணும். கூட இருந்தவன் சொன்னா, டே குடிக்காதரா, குடிச்சிட்டு ஓட்டக்கூடாதுரான்னா. கேட்கல அவன். மறுபடியும் நல்லா குடிச்சிட்டு ஓட்டான். எப்பொழுதுமே ஒருத்தனுடைய டேர்ன் முடிஞ்சு இன்னொருத்தன் வரும்பொழுது
முதல்ல ஓட்டுனவன் எப்படி ஓட்டினான்னு அந்த நோட்ல குறிப்பு எழுதணும். இன்னைக்கும் டிரைவர் கண்டக்டர்ஸ் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே வண்டி கண்டிஷன்ல இருக்கா, அது ஏதாவது மாற்றம் செய்யணுமா, போற வழிகள்ல ஏதாவது மாற்றமா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி தான் அடுத்த ஆள் கிட்ட கொடுப்பான். அது மாதிரி இந்த மாலுமி அவன்கிட்ட கொடுக்கணும். அப்ப இவன் என்ன எழுதுனா, இன்று குடித்து விட்டு இவன் வண்டி ஓட்டினான்னு இவன் எழுதிட்டான். அடுத்தது அவன் டேர்ன் வந்தது. இப்ப இவனுக்கு ஒரே கோபம். கெஞ்சினோமே, குடிச்சிட்டு ஓட்டினேன்னு எழுதாதரான்னு கெஞ்சினோம், கேட்கல இவன். இப்ப இவன் குடிக்காம ஓட்டிட்டான் வண்டிய. இப்ப இவன் குறிப்பு எழுதணும். இவன் என்ன எழுதினான் தெரியுமா? இன்று ராமசாமி குடிக்காமல் வண்டி ஓட்டினான்னு எழுதணும். அப்ப என்ன அர்த்தம் ஆகுது? இவ்வளவு நாளா குடிச்சிட்டு ஓட்டுறவன் இன்னைக்கு குடிக்காம ஓட்டினான்னு தானே அர்த்தமாகுது. இது உண்மைதானே? பல நேரங்கள்ல உண்மை எவ்வளவு விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. அப்படித்தான் வாழ்க்கையிலையும் சில நேரம் உண்மை பேசுறோன்னு போய் பொய்யில கொண்டு போய் முடிஞ்சிடும். அது மாதிரி ஆண்டாள் நாச்சியார் 2வது பாட்டுல அழகான ஒரு செய்தியை சொல்றார். நீ திருப்பாவை நோன்பு நோக்க போகிறாயா, சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. முதல் கண்டிஷன், மையிட்டு எழுதோம். பெண்களை கூட்டு கேட்டாதான் அது ஆண்களாகிய உங்களுக்கு புரியும். இந்த கண்ணுக்கு மையிடுறதுங்கிறது பெண்ணுக்கு அவ்வளவு அழகான கலை. மலரிட்டு நாமுடியோம். பெண்களுக்கு சிறப்பே அழகுபடுத்திக் கொள்வது. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறோம்னு போங்க, அம்மா முதல்ல எதை தெரியுமா யோசிப்பா? பையன் எவ்வளவு சம்பாதிப்பான். அப்பா எதை யோசிப்பாரு? பையன் எவ்வளவு படிச்சிருக்கான். அந்த பொண்ணு என்ன யோசிக்கும்? அழகா இருப்பாரா? காரணம் அது அவரவர்களுடைய இயல்பு. முதல்ல அழகை யார் மறுத்து ஒதுக்குகிறார்களோ அவர்கள் தான் கடவுளை யோசிக்க முடியும். இந்த நோன்பு நோக்க போகிறேன் என்று சொன்ன உடனேயே ஆண்டாள் முதல் சொல்ல எழுதுகிறாள், மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். நிறைய படித்த பெருமக்கள் இருக்கிறீர்கள். தீக்குறளை சென்றோதோம்னு ஒரு தொடரை எடுத்து வச்சுக்கிட்டு எங்களை மாதிரி படிச்சவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்றான். தீக்குறள்ங்கிறது திருக்குறளை தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கான்னு. இது எவ்வளவு மோசம் தெரியுமா? தீக்குறள்னா என்ன அர்த்தம்னா புறங்கூறுதல்னு அர்த்தம். இந்த மார்கழி மாசத்துலயாவது அவங்கள பத்தி இவங்கள பத்தி அவங்கள்ட்ட கொஞ்சம் புறஞ்சொல்லாமையாவது இருங்க தாயி அப்படின்னு மார்கழி திங்கள் எழுதுன ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்கிறார். அது நம்மளால இருக்க முடியுதா? ஒரு அம்மா ராத்திரி 11 மணிக்கு வீட்டுக்காரரை எழுப்புது, உறங்கிட்டு இருக்கிறவரை. ஏங்க எழுந்திருங்க எழுந்திருங்க. என்னடி? இந்த எழுத்து விட்டு பத்மாக்கா விட்டு வாசல்ல என்னத்தையோ வாங்கி விட்டுருக்குறாங்க, அது மாதிரி நம்மளுக்கும் ஒண்ணு வாங்கணும், எழுந்திருங்க எழுந்திருங்க. அவன் சொன்னா பொழுது விடிஞ்சு பாத்துக்கலாமேடி. சும்மா இருங்க, அது பொழுது விடிஞ்சு எங்கேயாவது போனாலும் போயிடும், எழுந்திருங்க வாங்க பாக்கலான்னு. சரின்னு கண்ணை கசக்கிட்டு வந்து அவன் பாக்குறான், ரோடு போடுற ரோலர் மிஷினை அந்த அம்மா வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு போயிருக்கான். அது பொறுக்கல இந்த அம்மாவுக்கு. மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆன்றனையும் கை காட்டி. 2 சொல்லு போடுறா. ஒன்று ஐயம், இன்னொன்று பிச்சை. அது என்னையா ஐயம்னா என்ன, பிச்சைனா என்னன்னு விளக்கம் எழுதுகிறார்கள். ஐயம் என்பது உன்னிடத்தில் ஒரு பொருளை கேட்டு வராதவர்களுக்கும் நீ செய்கிற உதவிக்கு பேரு ஐயம். பிச்சை என்பது உன்னிடத்தில் ஒரு பொருளை யாசகமாக கேட்டு வருகிறவர்களுக்கு அவர்கள் மனம் கோணாமல் கொடுப்பதற்கு பெயர் பிச்சை. ஐயமும் பிச்சையும் ஆன்றனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோரெம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவையரே.
அவைக்கு செய்யும் கிரீசைகள் கெளீரோ பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. மார்கழி மாதத்து குளத்துக்கு போனீங்கன்னா மேல மட்டும் ஒரு மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள சூடா வெப்பமா இருக்குமாம் தண்ணி. அது மார்கழி மாதத்து நீருக்கே உரிய சிறப்பு. அதனாலதான் தைத்திங்கள் தன்கயம் போலன்னு சங்க இலக்கியத்துல சொல்லுவான். அப்படி குளிக்கிறதுக்கு பச்சை தண்ணியில குளிச்சால்தான் நாம் உடலிலே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் இயக்குவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது இவள் எழுதின அற்புதமான பாட்டு. அவர் எழுதினார். நாம நிறைய நேரங்கள்ல சில கொள்கைகளை கடைபிடிக்கணும்னு நினைப்போம். ஆனா சில நேரத்தில் அதை முற்று முழுதா நம்மளால கடைபிடிக்க முடியாம போகும். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதே போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. ஏண்டி என்னமோ நேத்து ராத்திரி சொன்ன, எல்லாத்துக்கும் முன்னால நான் தான் எழுந்து வந்து உங்களையெல்லாம் எழுப்பி கோயிலுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொன்ன, நேசமும் வைத்தனையோ நேரிழையாய். இப்ப என்னடா நான் படுக்கையை கட்டி பிடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறியே, இதான் நீ கடவுள் மேல வச்சிருக்கிற அன்பான்னு ஒருத்தி கேட்டுவிட்டான். தூங்கிக்கிட்டு இருக்கிறவளுக்கு கோபம். சீச்சி இவையும் நீ சிலவோ, நீங்க பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா, விளையாடி ஏசும் இடம் ஈதோ. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்தன் அவனை பாடுவதற்காகத்தானே இந்த பிறவி எனக்கு வாய்த்தது. பெரியோர்களே, நமக்கு எல்லா உறுப்புகளும் செம்மையா இருக்கு. இப்ப இத்தனை உறுப்புகளையும் செம்மையா ஐம்புலன்களை கொடுத்த கடவுளுக்கு என்னைக்காவது நாம நன்றி சொல்லி இருக்கிறோமோ? கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது. அதுலயே இந்த உறுப்புகள்லாம் செம்மையா இருக்கிற மாதிரி பிறப்பது அரிதிலும் அரிது. என்னைக்காவது கடவுள்கிட்ட நாம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அவன் இதெல்லாம் கடனா நமக்கு கொடுத்துருக்கிறான். கடன் கொடுத்தவன்ட்ட மறுபடியும் இதெல்லாம் ஒழுங்கா கொண்டு போய் ஒப்படைக்கணுமா வேண்டாமா? நாம தான் எதையுமே ஒழுங்கா செய்யறது இல்லையே. ஆனா கடனாக பெற்று வந்த இந்த உறுப்புகள் அனைத்தையும் அப்படியே கச்சிதமாக அவனிடத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கணும். தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்திலே இருக்கிறானே, அவனுக்கு ஈசனாக அடியவனாக இல்லாமல் இப்படி பாழ்த்தனமான வேலைகளில் உன் உறுப்புகளை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு மாணிக்க வாசகர் கேட்டார். மூன்றாவது பாசுரம் ஆண்டாள் எழுதுகிற பாசுரம். பெரியோர்களே, இன்றைக்கு நாம் எத்தனையோ புரட்சிகளை பற்றி பேசுகிறோம். ஆனா ஆண்டாள் பெரிய புரட்சி தலைவி தெரியுமா உங்களுக்கு? முதல்ல ஒரு பெண்ணா இருந்து புரட்சி செய்தவள் ஆண்டாள். எப்படிறான்னா, திருமாலை பார்த்தா அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. தூங்க போனா கனவுலையும் அதுவே வந்தது இல்லையா? மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்துடை தாமம் உரை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்து கைத்தலம் பற்ற கனா கண்டேன். என்ன அழகான கனவு! மதுசூதனன் நம்பி வந்து என் கைத்தலம் பற்றுவது போல் கனவு கண்டேன்னு அவள் எழுதினான். அதுல நாச்சியார் திருமொழி 50 பாடல்களை படியுங்கள். அந்த திருமால் அந்த பெரிய கல்யாண மண்டபத்துல காலை எடுத்து வைக்கிறாராம். மதுசூதனன் காலை எடுத்து வச்ச உடனே அந்த அரங்கமே சும்மா அதிருதில்லன்னு எழுதுறாரு. இன்னைக்கு சிவாஜி படத்துல சும்மா அதிருதில்லன்னா நம்ம எல்லாரும் பேசுறோமே, இந்த அதிருதில்லங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது? ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில எழுதினா, அதிர புகுத கனா கண்டேன் தோழி. அந்த அதிர புகுதவை எடுத்து இன்னைக்கு சும்மா அதிருதில்லன்னா நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம். வாரணமாயிரம் இதை நடத்த முடியல, உடனே சூர்யா நடிச்ச படம் தானேங்கிறான் என் பையன். எதை எடுத்தாலும் திரைப்படத்தோடு கொண்டு போய் முடிச்சு போட்டுறான். அப்படி காலை எடுத்து வைக்கிறானாம். யாருடான்னா அந்த மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி. அந்த திருமால் கையில வச்சிருக்கிறாரு பாருங்க, அந்த சங்குக்கு பேரு பாஞ்ச சன்னியம்னு பேரு. திருமால் கையில
வில் அதுக்கு பேரு சாரங்கம்னு பேர். அவர் வைத்திருக்கிறாரே சக்கரம் அதற்கு பெயர் சுதர்சனம்னு பேர். பாஞ்சசன்னியம் சங்கு, சாரங்கம் வில்லு, சுதர்சனம் சக்கரம். இது எல்லாவற்றோடும் எம்பெருமான அழகாக இருக்கிற அந்த கோலத்தை இவள் பார்க்கிறாளாம். எந்நேரம் பார்த்தாலும் சங்க வாயில வைத்து எம்பெருமான் ஊதிக்கொண்டே இருக்கிறார். அந்த பெருமாளோட முகத்தை முழுசா பார்க்கலான்னா இந்த சங்கு விடமாட்டேங்குதே. முகத்துல பாதிய சங்கு வைத்து மூதி விழுகிறதே. அவர் முக அழகையும் பார்க்க முடியவில்லை, அவர் திரு அதரத்தினுடைய சிறப்பையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லையேன்னு ஆண்டாளுக்கு அந்த சங்கு மேல கோபம். சங்க பார்த்து சொன்னா, எந்நேரம் பார்த்தாலும் அவருடைய திருவாயிலேயே இருந்து கொண்டிருக்கிறாயே, அந்த திருமாலுடைய வாய் எப்படி மணக்கும் என்பதை நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. கற்பூரம் நாருமோ கமல புனாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ, மறுபொசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. முத்தம்ங்கிற ஒரு சொல்லே இல்லைங்க. ஆனா அதை எவ்வளவு நளினமா நாகரீகமா பக்தி பாடலிலே குழைத்து கொடுக்கிறாள் ஆண்டாள். அவர் வாய் கற்பூரத்தை போல வாசனையா இருக்குமா? இல்லை இல்லை, கமலப்பூ தாமரை போல மனமா இருக்குமா? ஒருவேளை திருப்பவள செவ்வாய் திதிப்பா இருக்குமா? மறுபொசிந்த மாதவன் தன் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன். ஆசையா இருக்கு சங்கே, கொஞ்சம் சொல்ல மாட்டியா? இந்த கற்பனை அப்படியே கண்ணதாசங்கிட்ட வருது. நீங்க ஒப்பிட்டு ஒப்பிட்டு பாருங்கள் பாவை பாடல்களை, அத்தனையும் இவனிடத்திலும் இருக்கிறது. தோழிகிட்ட போய் தலைவி சொல்றார், என்ன அழகு அத்தான் என்னத்தான். எவ்வளவு கவனமா எழுதுறான் பாருங்க, வேற எவனும் இல்ல. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான். பக்கத்துல இருந்த தோழி, என்னடி செஞ்சாரு? எப்படி சொல்வேனடி. அதுதான் கவிதை. அவன் என்ன செஞ்சான்னு சொல்லவே இல்லை, அது அவரவர்களுடைய கற்பனை. அதுதான் கண்ணதாசன் இடத்துல சிறப்பு. அவன் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி அத்தான். அகப்பாடல்களை எழுதுவதற்கு அவ்வளவு கவனம், ஊசி மேல நடக்கிற மாதிரி. சொல்லாமல் விட்டாலும் புரியாது, சொன்னாலும் விரசமாக போகும். எவ்வளவு கவனமாக அக இலக்கியத்தை படைத்திருக்கிறார்கள். அதனால்தான் சொன்னார்கள் ஆண்டாள் நாச்சியார் பாடல்கள் பள்ளமடையை போன்றவை. அவ எழுதுறா எம்பெருமான பார்த்து, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி. பெருமான உத்தமன்கிறா. மனிதர்கள்ல 3 வகை உண்டு. ஏமா ஏற்கனவே இருக்கிற ஜாதி பத்தாதான் நீங்க வேற புதுசா 3 சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. மனுஷனை மொத்தமா இந்த 3க்குள்ள அடக்கலாம். எதிரானா முதல் வகை, மற்றவனை அழித்து தான் மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைக்கிறவன், இவனுக்கு பேரு அதமன்னு பேரு. 2வது வகை, நீயும் நல்லாரு நானும் நல்லா இருக்கேன், குறைஞ்சபட்சம் நாம இந்த வகையிலேயாவது இருந்துடலாம், பிரச்சனை இல்லை. நீயும் நல்லாரு நானும் நல்லாரு, என்னால உனக்கு துன்பம் இல்லை, உன்னால எனக்கு துன்பம் இல்லை. இவனுக்கு பேரு மத்திமன்னு பேரு. இன்னொருத்தன் இருக்கிறான், பிறருக்காக தன்னையே அழித்துக் கொள்பவன், அவனைத்தான் உத்தமன்னு சொல்றான். பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டாள், பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான். நான் இருக்கும் நிலையினிலே என்ன கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன், நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. அற்புதமா எழுதினாங்க கண்ணதாசன். மற்றவர்களுக்காக தன்னையே அழித்துக் கொள்ளுகிறவன்
இந்த பெருமான் இருக்கானே, பிறருக்காக தன்னை அழித்துக் கொள்ளுகிறவன் கடவுள். அதனாலதான் அவனுக்கு உத்தமன்னு சொன்னா ஆண்டாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. ஒரு காலத்துல ஒரு மாசத்துல 3 மழை பெஞ்சிருக்கியா? திங்கள் மும்மாரின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாசத்துல 3 மழை பெய்யணும். அது எப்படிங்க கணக்குன்னா 9 நாள் வெயில் அடிச்சா 10ஆம் நாள் மழை. அதான் திங்கள் மும்மாரிங்கிறது. இப்ப வருடத்திற்கு ஒரு மாரிய கூட காணும். மாறி மாறின்னு பல ஏத்துனாலும் பெய்ய மாட்டேங்குது. தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. பாரதி பாட்டை படிக்கிறோம்னா தூங்கிட்டு இருக்கிறவங்க கூட எழுந்திருக்கணும். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லை. அதை உச்சரிக்கிற பொழுது அச்சம் போகணும். அதை விட்டுட்டு அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் வந்துடும். கம்ப பாட்டை சொல்றோம்னா அந்த உணர்வு இருக்கணும். கும்பகர்ண தூங்கிட்டு இருக்கிறான், தூங்குறவனை எழுப்பணும்னா பாட்டு எப்படி பிறக்கணும்? உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்திராய் எழுந்திராய். கம்ப எழுதுறான். யார? உறங்கிக்கிட்டு இருக்கிற கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு பாட்டு அப்படி வந்து விழுது. உலக்கைய வச்சு காதல சும்மா நங்கு நங்கு நங்குன்னு குத்துற மாதிரி. கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கைகளில் உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். எந்த உணர்விலே பாடல் எழுதப்பட்டதோ அந்த உணர்வோடு பாட்டை படிக்க வேண்டும். இங்க எப்படி எழுதுற ஆண்டாள் நாச்சியார்? எப்படி சென்னல் வளர்ந்ததான்? ஓங்கு பெரும் சென்னல். ஏண்டா அந்த நாட்டுல, சோழ நாட்டுல சென்னல்லாம் ஓங்கி வளருதுன்னா, விதை விதைக்கும் பொழுதே நாராயணா, தண்ணி ஊத்தும் போதே நாராயணா, உரம் போடும் போது நாராயணா, பாத்தி கட்டும் பொழுது நாராயணா, வேலையிடும் பொழுது நாராயணா, அறுவடை செய்யும் பொழுது நாராயணா. நாராயணனை சொல்லியே உழவு தொழில் செஞ்சதுனால விளைஞ்ச நெல்லு நாராயணனை போலவே நெடுதா வளர்ந்துதான். வியாக்கியான கர்த்தாக்கள் எழுதுகிறார்கள். என்ன அருமைங்க! எப்படியெல்லாம் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் இலக்கியத்தை. அதனால எழுதுனா ஓங்கு பெருஞ்சென்னல். அது மட்டும் இல்ல, அந்த வயல்வெளி பூரா தண்ணியை நிரப்பி வச்சிருக்கிறான். இன்னைக்கு உழவு தொழில் எவ்வளவு மோசமா போயிருக்கு, உழவர்கள் வாழ்க்கை எவ்வளவு கேள்விக்குறியா போயிருக்குது. ஆனா அந்த காலத்து உழுவார் உலகத்தார்க்கு ஆணின்னா, உழுதவன் பின்னால் தான் அத்தனை பேரும் போறான்னா. அப்படி இருந்த காலகட்டத்துல ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயல் உகளன்னு எழுதினான். எல்லா வயல்லையும் தண்ணி தேங்கி இருக்குதான். தண்ணி கொஞ்சம் தேங்கி இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன வளர ஆரம்பிச்சிரும்? மீன் வளரும். இப்ப வயல்வெளி முழுக்க எது இருக்குது? மீன் இருக்கு. ஊடு கயல் உகள. கயல்னா மீன் அர்த்தம். பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப. வயலுக்கு நடுவுல எல்லாம் பாத்தீங்கன்னா பாத்தியில பூரா குவளை மலர் பூத்திருக்கு. குவளை மலர் முழுக்க முழுக்க தேன் நிரம்பி கிடக்குதா. அந்த தேனில இருக்கிற வண்டை சுவைச்சி, தேனை சுவைச்சி சாப்பிடறதுக்காக வண்டு பறந்து போய் அந்த மலர்கள் முழுக்க வண்டு நிரம்பி இருக்கான். காளிதாசன் ஒரு பாட்டு எழுதினான். நீங்கள் எல்லா மொழிகளையும் படிக்கணும். இந்த பல பேர் தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்றவனுக்கு ஒரு மொழியும் தெரியல. ஆனா பாரதி தான் 18 மொழிகள் அறிந்தவன். அதனால அவன் சொன்னான். எப்படி? செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள்னு எழுதுறான். எல்லா மொழிகளையும் படி. அப்பதான் மற்ற மொழிகளோடு நம் மொழியை ஒப்ப வைத்து உணர முடியும். அது மட்டுமல்ல, நம் மொழியினுடைய சிறப்பை மற்றவர்களுக்கும் உணர்த்த முடியும். இங்க தமிழே ததுங்கினத்தோமாச்சே, நீங்க எங்க மற்ற மொழிகளை படிக்கிறது? தட்டு தடுமாறியாவது ஆங்கில மொழியை பேசிடுறான்யா, திக்கி திக்கியாவது ஹிந்திய சொல்லிடுறான்யா. ஆனா திராவிட மொழிக திராவிடம்ங்கிறான். பக்கத்து மாநிலத்து மொழிகள் தெரியலையே. தெலுங்கு தெரியல, கன்னடம் தெரியல, மலையாளம் தெரியல. நாம் திராவிடர். ஒப்பிலக்கியங்கள் வளர வேண்டும்.
எல்லா மொழிகளையும் படிக்க வேண்டும். காளிதாசன் வடமொழியில ஒரு காவியம் படைத்தான், ஒரே ஒரு பாட்டு. இந்த சூழலுக்கு பொருந்தறதுனால சொல்றேன். ஒரு அழகான தாமரை மலர் குளத்துல பூத்திருக்கு. ஒரு வண்டு பறந்து பறந்து வருதான். அந்த தாமரை மொட்டுக்குள்ளே இருக்கிற தேனை சாப்பிடணும்னு நினைக்குதான். மெல்ல அந்த மொட்டை விரித்து கொண்டு உள்ளே போய் தேனையும் குடித்து விட்டது வண்டு. இப்ப அந்த மலருக்குள்ளே இருந்து வண்டு வெளியில வரணும்னா அந்த பூவை கசக்கி இதழ்களை துன்பப்படுத்தி பிறகுதான் அந்த வண்டு வெளியில வர முடியும். இந்த வண்டு நினைச்சு பார்த்துதான், என் வயிற்று பசியை போக்கியது இந்த மலரினுடைய தேன். யார் ஒருவர் என் வயிற்று பசியை போக்குகிறார்களோ அவர்கள் என் தாய்க்கு சமமானவர்கள். இந்த மலருக்கு நான் திருப்பி செலுத்துவதற்கு நன்றி இல்லை என்றாலும் அதனை கொஞ்சம் கசக்காமல் துன்பப்படாமலாவது நான் வெளியில் வரலாம் அல்லவா? எப்படியும் நாளை பொழுது விடியும். பொழுது விடிந்தால் இந்த மொட்டு மலரும். மலர்ந்தால் எளிமையாக மலருக்கு துன்பம் கொடுக்காமல் வெளியில் பறந்து வந்து விடலாம் அல்லவா? ஒரு இரவு பொழுதுதானே தங்க போகிறோம் என்று அந்த வண்டு மொட்டுக்குள்ளேயே தங்கியதாம். பொழுது விடிந்தது. பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புகின்றன. முனிவர்கள் எல்லாம் குளத்துக்கு நீராடப் போகிறார்கள். அந்த நேரத்துல ஒரு யானை அந்த குளத்திற்கு வந்தது. வந்த யானை இந்த வண்டை தாங்கி இருக்கின்ற தாமரை மொட்டை அதன் இலையோடு சேர்த்து பெயர்த்து குளத்திலே இருந்து பிடித்து இழுத்து தரையிலே போட்டு காலாலே நசுக்கி சத்தது. இப்பொழுது வண்டும் அழிந்தது, வண்டை தாங்கிய மலரும் அழிந்தது. பல நேரங்களில் சமுதாயத்தினுடைய அழுக்குகளை போக்க வேண்டும் என்று பிறக்கிற தலைவர்கள் கூட இப்படி சமுதாயத்திலே காணாமல் அழிந்து போகிறார்கள் என்று காளிதாசன் ஒரு பாட்டை எழுதினார். அப்படிப்பட்ட சுவையான ஒரு காட்சியத்தான் ஆண்டாளும் பதிவு செய்தார். ஓங்கி உயர்ந்து நிற்கிற நெல்லு, அதுக்கு ஊடால மீன், அதன் எல்லை கரை புறங்களில் எல்லாம் குவளை மலர், குவளை மலருக்குள்ளே வண்டு, அந்த வண்டு வயிறு முழுக்க தேன். நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள், இது அத்தனையும் நான் காட்சிப்படுத்துவதை. ஓங்கி உயர்ந்த நெல்லு, நெல்லுக்கு இடையில அழகான மீன், மீன்களுக்கு இடையிலே குவளை மலர், குவளை மலருக்குள்ளே தேனை அருந்தி கிடக்கிற வண்டு. இது எல்லாத்தையும் தாண்டி பக்கத்துல பசுமாடு. அந்த பசுமாட்டினுடைய மடியை பிடித்து கறக்காமலேயே பால் நிறைந்து வழிகிறது. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். பொதுவா மனுஷனைத்தானே வள்ளல்வோ, ஆண்டாள் நாச்சியார் பசுமாட்ட வள்ளல்னா. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ஓங்கி உயர்ந்த நெல்லு பசுமை புரட்சி, ஊடாலே மீன் நீல புரட்சி, குவளை மலர்களிலே தேனு தேன் புரட்சி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வெண்மை புரட்சி. ஒரு பாட்டுக்குள்ளே 4 புரட்சிகளை செய்த புரட்சி தலைவி ஆண்டாள். எப்படி பக்தி இலக்கியம் இந்த காலத்திற்கு பொருந்துகிறது. இப்படி நாம இளைய தலைமுறை கிட்ட கருத்துக்களை கொண்டு போகணும். இல்லன்னா அவன் பக்தி பாடல்னாலே முடிஞ்சதும் சுண்டல் கொடுப்பாங்களான்னு கேட்கறான். சக்கரை பொங்கலுக்காகவே தான் அவன் பக்தி பாட்டை நடத்தவே வர்றான், படிக்கவே வர்றான். ஆனால் அதற்குள்ளே சமுதாய சிந்தனை எவ்வளவு இழையோடுகிறது. அப்பர் பாடுகிறாரே, ஆ உரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கணிந்தார் கண்வராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேன்னா. பெரிய பகுத்தறிவுவாத தத்துவம். கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லுகிறவன் கூட மறுக்க முடியாத பாட்டு. ஆ உரித்து தின்று உழலும் புலையரேனும். ஒரு கருத்து சொல்லுவார் எங்க ஆசிரியர், உன்னுடைய வாய்க்குள்ளே எது போகிறது என்பதை பற்றி நீ கவனிப்பதை விட,
நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நன்றாக கவனமாக கேளுங்கள். உன் வாய்க்குள்ளே என்ன போகிறது என்பதை குறித்து நீ கவனிப்பதை விட உன் வாயிலிருந்து என்ன வருகிறது என்பதை அதிகமாக கவனி. நாம மாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாடலும் ஒரு மிகப்பெரிய சமுதாய முன்னேற்றத்தை, சமுதாய மாற்றத்தை விதைக்கிறது. பாவை பாடல் ஒள்ளித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ. இன்னமா பொழுது விடிஞ்சிருச்சு, அதுக்குள்ளவா? இப்பதானே படுக்கையை விரிச்சு படுத்த மாதிரி இருக்கு. உள்ள இருக்கிறவ கேட்கிறா, வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. முதல்ல ஒரு நல்ல வேலையை நீ செய், நற்பணிகளை நீ முதலில் தொடங்கு, அடுத்தவர்களை தொடங்குங்கள் என்று சொல்லுவதை விட முதல்ல நீ செய். அதை உணர்த்துகிறார் மாணிக்க வாசகர். வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. உள்ள இருக்கிறவ கேட்கிறா, அடியே கோடி வீட்டு சுப்புலட்சுமியில இருந்து ஆரம்பிச்சு மாடி வீட்டு மாடி லட்சுமி வரைக்கும் வந்துட்டாளா? வெளியில இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, சொல்றாங்களா? அதுக்கு பதில், எண்ணி கோடுள்ளவா. வேணும்னா எண்ணிக்கோ, எங்க பேரெல்லாம் நாங்க வரிசையா சொல்றோம். எண்ணி கோடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும். ஏண்டி அதுக்கா இந்த பிறவிய படைச்சிருக்கிறான் கடவுள்? கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே. வாழ்க்கையில எத்தனை நாட்களை வீண் நாட்களாக நாம் கழிக்கிறோம். பயனுடைய வாழ்க்கையில என்ன வேலை இன்னைக்கு செஞ்சிருக்கிறோம்? ஒரு டைரி போட்டு காலையில இருந்து இரவு தூங்க போகிற வரையில நாம் என்ன பணிகளை செய்தோம் என்று எழுதி கொண்டே வாருங்கள். ஒரு வேலையாவது அடுத்தவங்களுக்கு உதவுற வேலை இருக்கா? கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. எப்பொழுதுமே புத்திசாலித்தனம்ங்கிறது வேறு, அறிவுங்கிறது வேறு. தெனாலிராமனுக்கு பிள்ளை இருந்தான். தெனாலிராமனை பார்த்து எல்லாருக்கும் பொறாம, அவனை எப்படியாவது மட்டம் தட்டணும். அவனுடைய மகனிடத்துல போய் அரசவையில இருந்த அமைச்சர் ஒருத்தர் ஒரு கையில பொற்காசை வைத்துக்கொண்டு இன்னொரு கையில வெள்ளிக்காசை வைத்துக்கொண்டு அந்த பிள்ளை இடத்துல நீட்டி, தம்பி உனக்கு பொற்காசு வேணுமா வெள்ளிக்காசு வேணுமான்னு கேட்டார். தெனாலிராமனோட பையனாச்சே அவன் எவ்வளவு கெட்டிக்காரனா இருப்பான். அவன் எனக்கு வெள்ளிக்காசு தான் வேணும்னா. கேட்ட அமைச்சருக்கு சிரிப்பு தாங்கல. தெனாலிராமனோட புள்ள இவ்வளவு முட்டாளா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி தம்பி எடுத்துக்கன்னு கொடுத்தாரு. இத போய் இன்னொருத்தங்கிட்ட சொன்னார். உங்களுக்கு செய்தி தெரியுமா? தெனாலிராமன் புள்ள பொற்காசையும் வெள்ளிக்காசையும் நீட்டி எது வேணுண்டான்னு கேட்டா வெள்ளிக்காசு தான் வேணும்னு எடுத்துக்கிறான்னு. அவன் சொன்னான், அப்படியா? வேணும்னா நீங்க பாருங்க அப்படின்னு அந்த பையனை கூப்பிட்டு வெள்ளிக்காசையும் பொற்காசையும் கையில வச்சு, தம்பி உனக்கு எது வேணும்னு கேட்டான். அவன் எனக்கு வெள்ளிக்காசு தான் வேணும்னா. இது நாடு முழுக்க இந்த செய்தி பரவிச்சு. தெனாலிராமன் காதுக்கும் போச்சு. என்ன உங்க பையன் இவ்வளவு முட்டாளா இருக்கிறானே. தெனாலிராமனுக்கு கோபம் பொறுக்கல. பையனை கூப்பிட்டார், அடே வாங்க. ஏண்டா பொற்காசை விட்டுட்டு எவனாவது வெள்ளிக்காசு வேணும்னு கேட்பானா? முட்டாள்தனமா இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கிறியேன்னு பையனை திட்டினார். அவன் சொன்னான், அப்பா இங்க வாங்க உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன்னா. சரின்னு கூட போனார். ஒரு அறைய திறந்தா அறை முழுக்க வெள்ளிக்காசா இருந்தது. அப்பா நான் முதல்லையே பொற்காசு தான் வேணும்னு சொல்லியிருந்தா அந்த ஆளு அதுக்கு மேல இந்த விஷயத்த யார்கிட்டையும் போய் சொல்லி இருக்கவும் மாட்டான். இதை ஒவ்வொரு முறை நிரூபிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் பொற்காசையும் வெள்ளிக்காசையும் என்கிட்ட நீட்டி இருக்கவும் மாட்டான். ஆனா வெள்ளிக்காசு தான் வேணும்னு நான் ஒரு தரம் சொல்லல, ஒவ்வொரு தரம் சொல்லும் பொழுதும் எனக்கு வெள்ளிக்காசு கிடைச்சது. இப்ப நான் முட்டாளா புத்திசாலியான்னு கேட்டேன். அறிவு எப்படி வேலை செய்கிறது? கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினி யானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து. வேணும்னா உள்ள தூங்கிட்டு இருக்கிற நீயே வெளியில வந்து எண்ணி குறையில் தூயிலோரெம்பாவாய். எண்ணிப்பாரு, குறைஞ்சதுன்னா மறுபடியும் போய் தூங்கு. சாய்ஸ் நம்ம கையிலே விடுற. அதுதான் பெரிய தொந்தரவே.
கண்ணதாசன் எழுதுவான் அர்த்தமுள்ள இந்து மதத்துல, கடவுள் 2 பொருள்களை நம் கையிலே கொடுத்து இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள் என்ற சுதந்திரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறான். நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட ஒன்றை பற்றி எண்ணுவதை விட தேர்ந்தெடுக்காமல் விட்ட ஒன்றை பற்றி எண்ணிக்கொண்டு வாழ்வதுதான் அதிகம். இந்த பொண்ணை கட்டினதுக்கு பதிலாக அதை கட்டி இருக்கலாமோ? எப்ப? 25 வருஷம் கழிச்சு. ஒரு ஐயா அம்மா கிட்ட சொல்றாரு, அடியே நாளையோட நமக்கு 25 வருஷம் ஆகுதுரி கல்யாணம் ஆகி, இதை எப்படி கொண்டாடலாம்னு நீ நினைக்கிறன்னு கேட்டார். அந்த அம்மா சொல்லுது, 2 நிமிஷம் எழுந்து நின்று மௌனம் அனுஷ்டிக்கலாம். முடிஞ்சு போச்சு. வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. கணவன் மனைவிக்குள்ள ஏக சண்டை. இன்னைக்கு நாட்டில் எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும் செய்தித்தாளை திறந்தாலும் அவங்க அடிக்கடி சொல்றது இதுதானே, கணவன் மனைவியை சரியாக புரிந்து கொள்வதில்லை, மனைவி கணவனை சரியாக புரிந்து கொள்வதில்லை. இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. இப்படியே போகுது. பொற்றேகால்னு ஒரு மலையாள எழுத்தாளர், பொற்றேகால்னு பேரு, வாய்ப்பு கிடைச்சா மொழிபெயர்ப்பு வந்திருக்கு, படித்து பாருங்கள். ஒரு சிறுகதை தொகுப்பு. அந்த சிறுகதை தொகுப்புல கணவன் மனைவி கல்யாணமான முதல் நாள் முதல் இரவு இந்த மனைவி கணவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டா. என்ன கேட்டாடான்னா, அத்தான் எனக்கு மலைவாழைப்பழம் வேண்டும்னு கேட்டா. கதைக்கு பேரே மலைவாழைப்பழம் தான். மலைவாழைப்பழம் வேண்டும்னா இவன் அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், அடுத்த தெருவுக்கு ஓடுறான், அடுத்த ஊருக்கு ஓடுறான். முதல் நாள் இரவு மனைவி கேட்டுட்டா, முதல்ல கேட்டிருக்கிறா. அவளுக்கு இந்த மலைவாழைப்பழத்தை வாங்கி கொடுக்கணும்னு ஓடுறான். எங்கேயுமே கிடைக்கல ஐயா மலைவாழைப்பழம். அவனுக்கு கிடைச்சதெல்லாம் ஒரு பூவம்பழம், அதுவும் காஞ்சி போய் 2 கருத்த கருப்புல கொண்டு வந்து அவ கையில கொடுத்து, தங்கம் மன்னிச்சுக்க, எங்கெங்கெல்லாமோ சுத்தினேன், எனக்கு மலைவாழைப்பழம் கிடைக்கல, இந்தான்னு கொடுத்தான். அதை வாங்கிட்டு, ஒரு மலைவாழைப்பழம் கூட வாங்கி தர்ற துப்பு இல்லை, நீ எல்லாம் என்னத்தை உன்னை கட்டிக்கிட்டு நான் குடும்பம் நடத்துறது அப்படின்னு ஆரம்பிச்சா. இது கதையோட தொடக்கம். முடிவு என்ன தெரியுமா? இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆயிடுச்சு. பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க, தாத்தா பாட்டி ஆயிட்டாங்க. தூண்ல சாஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான் இவன். பக்கத்து தூண்ல மனைவி பாட்டி ஆயிட்டா. சுத்தி பேர பிள்ளைக எல்லாம் உட்கார்ந்து இருக்குது. கை ஒண்ணு பொருள் விளங்கா உருண்டையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. பாட்டியால முடியுமா, தாத்தாவால முடியுமா? அதை உரல்ல போட்டு இடிச்சு மாவாக்குனாதான் சாப்பிட முடியும். பேர பிள்ளைய பல்லு தெம்பா இருக்குது, எல்லாம் அப்படி கிடைக்குது இப்படி கிடைக்குது. பாட்டிங்குது, தாத்தாங்குது, அடிக்குது, கொள்ளுது, விளையாடுது. இந்த தாத்தா அந்த பாட்டி முகத்தை பாக்குறாராம். 25-30 வருஷத்துக்கு முன்னால இவ என்ன கேட்டா நம்மகிட்ட? ஒரு மலைவாழைப்பழம் கேட்டா. அதை கூட நம்மளால வாங்கி தர முடியலையேன்னு பொசுக்குன்னு துண்டை உரை தோல்ல போட்டு கடைவீதிக்கு போய் மலைவாழைப்பழத்தை வாங்கி கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு முடிவோட போனாரு தாத்தா. அப்பவும் அவருக்கு மலைவாழைப்பழம் கிடைக்கல. அப்பவும் அதே பூவம்பழம் தான். அதை வாங்கிட்டு வந்து மனசு ரொம்ப ஒடிஞ்சு போச்சு. 30 ஆண்டு காலமாகி நம்ம மனைவி கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலையேன்னு வருத்தத்தோட கொண்டு வந்து பேர பிள்ளைங்களா, டே ஓடுங்கடா, போய் டிவி பாருங்கடா, போங்கடா, அங்க போங்கடா, இங்க போங்கடா, எல்லாத்தையும் விரட்டிட்டு மனைவி கையில கொண்டு வந்து கொடுத்து, தங்கம் இந்த அப்படி அப்படின்னாரு. இந்த பாட்டி கையில வாங்கிட்டு சொன்னாலாம் ஒரு வார்த்தை, அத்தான் 30 ஆண்டுகள் கழித்தாவது எனக்கு மலைவாழைப்பழம் வாங்கி கொண்டு வந்தீர்களே, நன்றி. கதை முடிஞ்சு போச்சு. விளக்கம் எழுதுறாங்க, 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தது பூவம்பழம் தான். ஆனா அதை மலைவாழை பழமாக ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் எனக்கு அப்ப இல்ல. 30 ஆண்டுகள் கழித்து அவர் வாங்கி கொண்டு தந்ததும் அதே பூவம்பழம் தான். ஆனால் அதை மலைவாழை பழமாக ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இந்த 30 ஆண்டு கால மனை வாழ்க்கை எனக்கு கொடுத்தது. புருஷன் கொண்டு வந்து கொடுக்கிறது மலைவாழைப்பழமா பூவம்பழமான்னு முக்கியம் இல்லம்மா, அதுல இருக்கிற அன்பு. அந்த அன்பு தானையா வாழ்க்கைக்கு தேவை. அது இல்லாமதானே எத்தனையோ பேர் தடம் மாறி போகிறான். மனைவியை விட்டு கணவன் பிரிவதும், கணவனை விட்டு இன்னொருவனோடு அவள் செல்வதும் இந்த வாழ்க்கைக்கு யதார்த்தமாக போய்விட்டதே. அதான் கண்ணதாசன் அருமையா எழுதினான். தன்னுடைய ஒரு நாளைக்கு 8 பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தார். ஒரு நாளைக்கு 8 பொண்ணு பார்த்தார். அம்மா கேட்கிறா, ஏலே முத்துசாமி, உனக்கு எந்த பொண்ணுடா பிடிச்சிருக்கு, கட்டி வைக்கிறேன். 8 பொண்ணுமே பிடிச்சிருக்குமா?
ஒரு பொண்ணு அம்மா பார்த்து கட்டி வச்சா. இப்போ மனைவியை அவர் வாழ்த்தணும், பாராட்டணும். ஐயா, அவர் பாட்டை எத்தனை பேர் பாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறான். அவரோட மனைவி அவர் வாழ்த்த மாட்டாரா? அவர் வர்ணிக்க மாட்டாரா? என்னென்னமோ பாடுறாரு, அற்புதமான பாட்டெல்லாம் சொல்லி பாடுறாரு. கொடித்தேன் இனி எங்கள் குடித்தேன் என ஒரு படித்தேன், பார்வையில் குடித்தேன், துளித்தேன் சிந்தாமல் கழித்தேன், கைகளில் அணைத்தேன், உலகத்தை மறந்தேன், பார்த்தேன் சிரித்தேன், பக்கத்தில் அழைத்தேன், நினைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன். ஒவ்வொரு சொல்லையும் பிரிச்சிங்கன்னா 2 அர்த்தத்தை கொடுக்கிற மாதிரி அவ்வளவு அழகான பாட்டு. எல்லாம் பாடுறாரு, நோ ரெஸ்பான்ஸ். அந்த அம்மா கிட்ட இருந்து வார்த்தையே காணும். எல்லாம் கண்ணகி பரம்பரை தான். அவன் என்னென்னமோ பாடுறான்ல, மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே. அங்கிருந்து பதிலே இல்லை. அவ பதிலுக்கு ஏதாவது தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடைய தந்ததுன்னு கண்ணகி பாடினா அவன் ஏன் போக போறான் மாதவி வீட்டுக்கு? அதே மாதிரி இங்கேயும் கவிஞருக்கு கோபமான கோபம். அம்மாவை கூப்பிட்டாரு, என்னம்மா ஒருத்தி கட்டி வச்சிருக்கிற, எது சொன்னாலும் வாயை திறந்து 2 வார்த்தை பேச மாட்டேங்கிறாளே அம்மா. அம்மா சொன்னாடே, அவளை போல ஒருத்தி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீ என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறியோ அது தட்டுல இருக்கும், நீ என்ன உடுத்தணும்னு நினைக்கிறியோ அது டேபிள்ல இருக்கும், நீ என்ன தொலைச்சிட்டான்னு தேடுறியோ அதை கையில கொண்டு வந்து கொடுப்பா. காது வேணும்னா கேட்காதே தவிர முடிஞ்சு போச்சு. காது வேணும்னா கேட்காதே தவிர அவருக்கு எப்படி இருக்கும்னு பாத்துக்கங்க. அப்ப அவர் எழுதின சினிமா பாட்டு தான் முத்துச்சரமே என் பக்கம் இருந்தால் வேறென்ன வார்த்தை சொல்ல மொழி வேண்டும், முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், பல மொழிகள் பாடம் பெற வர வேண்டும், மௌனமே பார்வையாய் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையாய் ஒரு வார்த்தை பேச வேண்டும். மனைவியிடத்தில் இருக்கிற குறையை கூட பெரிதுபடுத்தாத கணவன். அதனால தனி கவிதையில எழுதினாரு, செவிகள் பழுதானாலும் சேவை சிறப்பாலே என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த சீமாட்டி. அப்படி மனைவிக்கும் கணவனுக்கும் இடைப்பட்ட உறவு இருக்கணும். வெளிநாட்டுல மனைவிய ஹனின்னு கூப்பிடுறான், நம்மாளு சனிங்கிறான். இந்த உறவு முறை இப்படி போச்சுன்னா, அதனாலதான் ஆண்டாள் எப்படி எழுதினான்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் காதலனுக்கும் காதலிக்கும் இடைப்பட்ட உறவு எப்படிதான் இருக்கணும்னா, கண்ணனை பார்த்து சொன்னா, கண்ணா ஆழி மழை கண்ணா கூப்பிடுறா, ஒன்றும் நீ கைகரவேல் ஒரு உத்தரவு போடுறா, உங்ககிட்ட இருக்கிறத எதையும் மறைக்காமல் சொல். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில அதுதானே இப்ப பெரிய விஷயமா இருக்கு. 3 கணக்கு வச்சிருக்கிறான், ஒவ்வொருத்தரும் 3 கணக்கு வச்சிருக்கிறான். தனக்கு ஒரு கணக்கு, பொண்டாட்டிக்கு ஒரு கணக்கு, அலுவலகத்துக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கிறான். 3 கணக்கு, 3 சீட்டு போடுறாங்க. மனைவி பாத்திர சீட்டு, நகை சீட்டு, புடவை சீட்டு. இது புருஷனுக்கு தெரியாம போடுறாளா? அவன் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடிடுறான், அந்த சீட்டு போச்சு. இவன் 3 சீட்ல விட்டுட்டு வந்துடுறான், இவன் கணக்கும் போச்சு. இதுதான உறவு நிலை. ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கை கரவேல், உங்ககிட்ட இருக்கிறது எதையும் மறைக்காம கொடு. ஆழி போல் மின்னி, கையில வச்சிருக்கிறாரே சக்கரம் ஆழி, அது போல மழையே நீ மின்ன வேண்டும். வலம்புரி போல் நின்றதிர்ந்து, வலம்புரி சங்கு வச்சிருக்கிறாரே அது போல மேகமே நீ இடி இடிக்க வேண்டும். அவர் கையில இருக்கிற அந்த சங்கு இருக்கிறதே அது போல நீ இடி இடிக்க வேண்டும். அவர் கையில இருக்கிற சக்கரத்தை போல நீ மின்ன வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி
மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாசுரம் சொல்லுகிற இடத்திலெல்லாம் மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்களிடத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட அற்புதமான பாசுரம் ஆழி மழை கண்ணா என்ற பாடல். திருவம்பாவேல ஒரு அழகு, ஒரு பாட்டு. காதார் குழையாட பைம்பூன் கலநாட. தண்ணீருக்குள்ளே மூழ்கி எப்படி குளிக்கணுங்கிற முறைய சொல்லி கொடுக்குது திருவம்பாவை. இன்னைக்கு எல்லாம் பக்கெட்டை தூக்கிட்டு எல்லாம் குளத்துக்கு போறான். குளத்துல தண்ணி இல்ல, கொக்கும் இல்ல, மீனும் இல்ல, காவேரியும் கிடைக்கல. அங்க போய் பாருங்க, எல்லாம் பக்கெட்டை வச்சு மொண்டு மொண்டு ஊத்திக்கிட்டு இருக்கான். ஆனா எப்படி குளிக்க வேண்டும்? ஆற்றிலே குளிக்கிற பொழுது காதார் குழையாட, காதுல போட்டு இருக்கிற குண்டலம் ஆடணும். பைம்பூன் கலநாட கோதை குழலாட. அது இயற்கையான குழலா இருந்தா தான் ஆடும், இல்லன்னா மொத்தமா கீழே விழுந்துரும். அந்த காலத்துல பாடுறான், கார்குழலை ஏன் வளர்த்தாய் கன்னியிளமானே, காளையரை கட்டுதற்கோ கன்னியிளமானே. பானுமதி அம்மா பாடுவாங்க. எதுக்கா கார்குழல் பெண்களுக்கு? காளையரையே கட்டுதற்கு. இப்ப ரப்பர் பேண்டாலேயே கட்ட முடிய. அதனாலதான் இப்ப பாடுறாரு வைரமுத்து, கார்குழலில் உலகை கட்டிவிட ஆசை. அது சின்ன ஆசையாது, அவ்வளவு பெரிய அழகான பாட்டை எழுதினார் மாணிக்கவாசக பெருந்தகை. காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி. சீதம்னா குளிர்ச்சின்னு அர்த்தம். சீதளா தேவின்னே ஒரு அம்பாளுக்கு பெயர். குளிர்ச்சி பொருந்தியவள். சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி. வேதத்தை பாடுவது பெருசு இல்ல, அதன் பொருள் புரிந்து கொண்டு பாட வேண்டும். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் பொருள் புரிந்து கொண்டு சொல்லுகிறார்கள்? மாமேகம் சரணம் பிரஜ, பெருமாளுடைய கையில எழுதி இருக்கிற வார்த்தை. பரித்ராணாய சாதுனாம். இந்த மாமேகம் சரணம் பிரஜங்கிறதுக்கு என்ன பொருள்? என்னை சரணடைந்து விடு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கடவுளிடத்திலேயே பேரம் பேசுறது தானே நம்ம வேலையா இருக்கு. ஒரு பையன் சொல்றான், பிள்ளையாரே நான் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆயிட்டேன், நான் 100 தேங்காய் உனக்கு உடைக்கிறேன். பாஸ் ஆகல, நான் உன்னையவே தூக்கி போட்டு உடைச்சிருவேன். கடவுளிடத்துல பேசுற பேரம். சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார் பாடி. தார்ங்கிறதுக்கு வேற அர்த்தம் உண்டு, மாலைங்கிறதுக்கு அர்த்தம் வேற. தார் என்று சொன்னால் அது ஆண்கள் அணிகிற மாலை. மாலை என்று சொல்லுவது பெண்கள் அணிகதற்கு உரியது. சிலப்பதிகாரத்துல தாரும் மாலையும் கலந்ததுன்னு எழுதுவான். அப்படின்னா ஆணும் பெண்ணும் இணைந்தார்கள்ங்கிறத எவ்வளவு நாசுக்கா நளினமா சொல்றான். சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்தமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். இந்த ஆட ஆட ஆடன்னு போடுறார் இல்லையா மாணிக்கவாசக பெருந்தகை, அதை எடுத்துதான் பின்னால கண்ணதாசன் கட்டோடு குழலாட ஆட கண்ணின்ற மீனாட ஆட கொத்தோடு நகையாட ஆட கொண்டாடு மகளே நீ ஆடு. எங்க தேவாரத்தையும் திருவாசகத்தையும் காதலிய வர்ணிக்கிறதுக்கு பயன்படுத்துறான். கன்னி தமிழ் தந்ததொரு திருவாசகம் கல்லை கனி ஆக்குமுந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்ல
பிரச்சனைக்கு கொண்டு போவோம் தெரியுமா? கடவுளைத்தான் உண்டு இல்லை என்ற பிரச்சனையில கொண்டு போய் வைப்போம். ஆனா காதலியை வர்ணிக்கும் பொழுது அந்த கடவுளை பார்ப்பது போன்ற நிலையில் கௌரவமாக பெண்மையை உயர்த்திய சிறப்பு. அப்படிப்பட்ட பாட்டை பாடினான். இது அப்படியே கொண்டு வாங்க திருப்பாவைக்கு. ஆண்டாள் பாடின ஒரு அழகான பாட்டு. பாகவதத்துல ஒரு கதையை கொண்டு வந்து இணைச்சு அந்த பாட்டை அவள் எழுதுறா. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்லாம் நிறைய ஊருக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. தெருவுக்கு தெரு வந்தாச்சு. பிரைமரி ஸ்கூல், கிண்டர் கார்டன் நிறைய வந்தாச்சு. மழலையர் பள்ளி, எல்லா பள்ளிக்கூடத்திலையும் ஃப்ரெஷர்ஸ் டேன்னு இப்போ ஒன்று கொண்டாடுறான். பார்த்தீங்களா? மொத பிள்ளைய கொண்டு போய் விடுற நாள் அன்னைக்கு பேரு ஃப்ரெஷர்ஸ் டேவா. அது என்னடா ஃப்ரெஷர்ஸ் டேன்னு யோசிச்சேன். அந்த காலத்துல இருந்ததுதான், அது கொஞ்ச நாள் இல்லாம போச்சு. இப்ப மறுபடியும் புதியோர் வரவு நாள் அப்படின்னு கொண்டாடுறான். பாகவதத்துல கிருஷ்ணனை கொண்டு போய் யசோத பள்ளிக்கூடத்துல விடுறா பாருங்க, ஒரு ஃப்ரெஷர்ஸ் டே. கொண்டு போய் முதல் வரிசையில உட்கார வைக்கிறா கிருஷ்ணனை. முதல் நாளே யூனிஃபார்ம் எல்லாம் தச்சு கொடுத்து, கையில பலகையெல்லாம் கொடுத்து, அம்மா கொண்டு போய் கிருஷ்ணனை யசோத பள்ளிக்கூடத்துல விட்டுட்டான். எல்லோரும் இந்த அகரத்தின் மேல் எழுதுங்கள் அப்படின்னுட்டார். எல்லா பசங்களும் எழுதிருப்பான், கண்ணன் உள்பட எல்லாரையும் எழுதிருப்போம். உட்கார்றாங்க எல்லாம் அதுலயே எல்லாம் எழுதி 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. ஆசிரியர் இன்னொரு அறிவிப்பு கொடுக்கிறார். குழந்தைகளே, இப்பொழுது நான் ஆகாரத்தை நடத்த போகிறேன். ஆகவே எல்லோரும் அகரம் எழுதிய பலகையை அழித்து கொண்டு வாருங்கள். எல்லாம் பலகையை அழிச்சான். கிருஷ்ணா அழிச்சு பார்க்கறான், பலகை அழிய மாட்டேங்குது. அழுத்தி பக்கத்துல இருந்த தண்ணிய அப்படியே அகரம் எழுதின பலகையோட வந்து கிருஷ்ணா லைன்ல நிக்கிறான். ஆசிரியர் ஒவ்வொரு பலகையா வாங்கி வாங்கி பார்க்கிறார். கிருஷ்ணா, நான் சொன்னது உனக்கு கேட்கலையா? பலகையை அழித்து கொண்டு வந்தால் தான் அடுத்த எழுத்தை நடத்த முடியும் சொன்னி, அழிக்கலையான்னா. கண்ணன் சொன்னான், குருதேவா, நான் எழுதிய எழுத்தை என்னாலேயே அழிக்க முடியலையேன்னா. அவன் குருதேவருக்கு கோபம் வந்தது. பக்கத்துல இருந்த கமண்டலத்துல இருந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்து தெளிச்சாரு பலகையில. அடுத்த நிமிஷம் எழுத்து காணாம போச்சு. போய் தானே சொன்னேன், போய் சொல்லலாமா? காதை பிடிச்சு திருகினார். கிருஷ்ணன் சொன்னான், குருதேவா, மன்னிக்க வேண்டும். நான் எழுதிய எழுத்தை என்னால் தான் அழிக்க முடியவில்லை என்று சொன்னேனே தவிர என் குருநாதரால் அழிக்க முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லையேன்னா. கண்ணனுடைய குறும்பு, அதற்குள்ளே வைக்கிற அழகு, எத்தனை அழகு! எத்தனை பாடல்கள்ல சொல்ற. ஒவ்வொரு பாட்டும் மனதார பாடிக்கொண்டே போலாங்க. அன்றிய உலகம் அளந்தாயடி போற்றி. உயரமான உருவத்தை எடுக்க முடியும் அவனால, வாமனனாகவும் வர முடியும். அன்றிய உலகம் அளந்தாயடி போற்றி, சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய், பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அம்மா உரல்ல கட்டி போட்டு வச்சிருக்கிறாளாம் கிருஷ்ணனை. தொந்தரவு தாங்க முடியல இவனை. உரலை இழுத்து கொண்டு வந்து போட்டு கண்ணனை இடுப்பு கயித்துல போட்டு கட்டிட்டாளாம். கிருஷ்ணனுக்கு ஒரு பேரு தாமோதரன்னு ஒரு பேரு. தாமம்னா கயிறுன்னு பொருள், உதரம்னா வயிறுன்னு பொருள். வயிற்றிலே கோடை கொண்டவன், அதனால அவனுக்கு தாமோதரன். தாம உதிரன் தாமோதரன். ஏண்டா அவன் வயிற்றுல கயிறை போட்டுக்கிட்டான்னா? தாய்மார்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அந்த காலத்துல பிள்ளை பெத்துக்கும் பொழுது சிசேரியன்லாம் கிடையாது, எல்லாம் சுகப்பிரசவம். சுகப்பிரசவமானதாலும் சரி, சிசேரியன் ஆபரேஷன் ஆனாலும் சரி, பிள்ளை பெத்துட்டாங்கன்னா வயிற்றுல ஒரு கோடு விழும் இல்லையாம்மா? அதுதான் அடையாளம். அது தானா விழுந்தா சுகப்பிரசவங்கிறோம். ஆஸ்பத்திரியில போய் சிசேரியன் ஆபரேஷன் பண்ணிட்டாங்கன்னா ஆபரேஷனால வந்த கோடுங்கிறோம். அப்புறம் அதை மறைக்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளோ பாம்லாம் வந்திருக்கு, என்னென்னமோலாம் செய்யறாங்க. ஆனாலும் அதை மறைக்க முடியல. அது என்ன? அதுதான் தாம உதிரம். இங்க வந்தா யசோதைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லையா? ஏன்? இவனை பெத்தெடுத்தவ யாரு? தேவகி. பெத்து எடுத்த தேவகி தான் அந்த வயிற்றுல கோடு விழுந்தது. யசோதைக்கு ஒரு அழுகையா, என்னதான் இருந்தாலும் அந்த தாம உதிரத்தை நாம் பெறலையேன்னு வருத்தப்பட்டாளாம். தன் தாய்க்கு விழ வேண்டிய உதிரத்தை, தாம கயிற்றை தன் வயிற்றிலே இட்டுக்கொண்ட காரணத்தினால் அவனுக்கு தாமோதரன் என்று பெயர் வந்தது.
அந்த தாமோதரன் கயித்துல கட்டி கொண்டு போய் உரல்ல போட்டு வச்சிருக்கிறான். 2 அசுரர்களை ஏவி விடுறான் மாமன் கம்சன். இந்த வந்திருக்கிற 2 அசுரர்களும் மரமா நிற்கிறார்கள். அந்த மரத்தை பிளக்க வேண்டும். இந்த குழந்தை என்னடா செஞ்சான்னா, அந்த உரலை உருட்டி கொண்டே போய் அந்த மரங்களுக்கு இடையிலே நிறுத்தி வேகமாக செலுத்தி மரங்களை 2ஆக பிளந்தான். அதை சொல்றா திருப்பாவேல ஆண்டாள் நாச்சியார். பொன்ற சகடம், சகடம்னா வண்டி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குனிலா எறிந்தாய் கழல் போற்றி, குன்று கூடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அழகோ அழகு, கண்ணனுடைய அம்சம் அத்தனையும் அலங்காரமாக செய்து கொண்டே வருவதை பார்த்து பார்த்து எல்லாரும் மகிழ்கிறார்கள். கண்ணன் வெண்ணையை திருடி தின்றான்னு எல்லா கோபிமார்களும் போய் யசோதையில கம்ப்ளைண்ட். என்னடி பெண்ணு பிள்ளை பெற்று வச்சிருக்கிறார், ஒரு வெண்ணையை வைக்க முடியல, ஒரு பாலை வைக்க முடியல, வச்சுட்டு திரும்பறதுக்குள்ள திருடிக்கிட்டு போயிடுறானே. யசோதைக்கு அவமானம். தான் பிள்ளைய எல்லாரும் இப்படி தவறா சொல்றாங்களே. கிருஷ்ணனை கூப்பிட்டா, ஏண்டா கிருஷ்ணா, நம்ம வீட்டுல இல்லாத பாலா, நம்ம வீட்டுல இல்லாத தயிரா வெண்ணையா, ஏண்டா இப்படி கோபிமார்கள் வீட்டுக்கெல்லாம் போய் இப்படி படுத்தி எடுக்கிறா, அவங்க வெண்ணையை திருடுறியே, இது நியாயமா கண்ணான்னு காதை பிடிச்சி திருகுனான். கண்ணன் சொன்னா, அவங்க செய்யறதெல்லாம் மட்டும் ரொம்ப ஒழுங்கோ, தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையாக அவர்கள் வீட்டு வெண்ணையை எடுத்து சாப்பிட்டேன்னா. என்னடா பெருசா தப்பு செஞ்சாங்க, நீ அவங்களுக்கு போய் தண்டனை கொடுக்க போன? ஆமா, அந்த காலத்துல வீடுகள்ல லைட்டர் கிடையாது. இன்னைக்குதான் கேஸ் வந்திருக்கு, கேஸ் அடுப்புல வச்சு டப்புன்னு நம்ம லைட்டரை வச்சு பருத்தி வச்சிடறோம். அந்த காலத்துல ஒரு தெருவுக்கு ஒரு வீட்டுல தான் நெருப்பு இருக்கும். அந்த வீட்டுல உள்ள மற்ற பெண்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு போய் அந்த நெருப்பை கடன் வாங்கிட்டு வந்து தான் வீட்டு அடுப்பை மூட்டணும். அதுக்கு பேர் கொடி அடுப்புன்னே வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. ஒரு அடுப்புல இருந்து இன்னொரு அடுப்புக்கு நெருப்பு போற மாதிரி கொடி அடுப்புன்னு வச்சிருப்பாங்க. இந்த வீட்டம்மா பாலை தூக்கி அடுப்புல வச்சுட்டு நெருப்பு வாங்க போறேன்னு கோடி வீட்டுக்கு போனவதான் வம்பு. அடியே, இந்த எழுத்த வீட்டுல 4 பொண்ணு இருந்ததே, 4வது பொண்ணு என்னடி ஆச்சுன்னு ஆரம்பிச்சா. 1 மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு. பார்த்தான் கண்ணன். வம்பு பேசினல்ல, உனக்கு சரியான தண்டனை இதாண்டின்னு வெச்ச பாலை எடுத்து குடிச்சிட்டான். வம்பு பேச சென்று ஊர்வம்பை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய வீட்டிலே இருந்த வெண்ணையை எடுத்து நான் தின்னேன், இது தவறான்னு கேட்டான் அம்மாவை. பெரியோர்களே, அந்த குழந்தை செய்கிற ஒவ்வொரு விளையாட்டும் ஒரு அர்த்தத்தை கொடுத்தது. அதனாலதான் பாஞ்சாலிக்கு கடைசி நேரத்துல கண்ணா பறந்தாமா கோவர்த்தனகிரியை குடையாக பிடித்தவனேன்னு கைகளை மூடிக்கொண்டு கூப்பிட்ட வரையில் கண்ணம் போல, கைகளை எடுத்து விட்டு கண்ணா உன்னை நான் சரணடைந்தேன்னா கண்ணம் போய் சேலை கொடுத்தான். இது என் கிளாஸ்ல போய் பாடம்லாம் நடத்தினேன். கண்ணன் சேலை கொடுத்து மானத்தை காப்பாத்தினான்டா, இல்லைன்னா பாஞ்சாலி நிலைமை என்ன ஆயிருக்குமடான்னு. அவன் சொல்றான், போங்க மேடம், அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுன்னா. ஏண்டா நீ என்னடா சொல்ல போற, எனக்கு திக்கு திக்குன்னுது. பாஞ்சாலி மானம் போறது இருக்கட்டும், அந்த அவையில யாரெல்லாம் இருந்தார்கள்னு கேட்டான். துரோணர் இருந்தார், பீஷ்மாச்சாரியார் இருந்தார், கிருபாச்சாரியார் இருந்தார், வேற யாரெல்லாம் இருந்தாங்க, அவளை மணந்து கொண்ட 5 கணவன்மார்களும் இருந்தார். இன்னும் யாரெல்லாம் இருந்தாங்க, ஊரே திரண்டு இருந்தது. அத்தனை பேரும் திரண்டு இருக்கிற இடத்தில் அவர்களை எல்லாம் அவள் அழைக்காமல் கண்ணனை அழைத்தாளே, அதை ஏற்றுக்கொண்டு கண்ணை மட்டும் வந்து சேலையை கொடுக்காம இருந்திருந்தா கண்ணமானல்ல போயிருக்குங்கிறான் அவன். அவன் எப்படி சிந்திக்கிறான் பாத்தீங்களா? புதிதாக சிந்தனை. அப்பதாங்க இலக்கியம் வாழுகிறதுன்னு அர்த்தம். ஒரு புதிய தளத்திலே யோசிக்க வைக்கிறது அவனை அந்த இலக்கியம். எங்கள் ஊருக்கும் பஸ் விட வேண்டும். ஒருத்தன் கவிதை எழுதியிருக்கிறான், இது கவிதையாம். எங்கள் ஊருக்கும் பஸ் விட வேண்டும். ஏண்டா இது கவிதையானே? அவசரப்படாதீங்க மேடம், அடுத்த வரிய படிங்க. எங்கள் ஊருக்கும் பஸ் விட வேண்டும், நாங்களும் கொளுத்தி பார்க்க வேண்டாமா? அப்ப அவனை பொறுத்த அளவுக்கு பஸ்ன்னா கொளுத்தி பார்க்கறது காலம். அவன் சமுதாயம் அப்படி. அந்த சமுதாயம் தான் ஒரு படைப்பாளனை உருவாக்குகிறது. சமூக சூழல் தான் ஒரு திறனாய்வாளனை உருவாக்குகிறது.
இலக்கியங்களை பழைய கருத்துக்களை சொல்லி சொல்லி விளக்குவதை விட இந்த காலத்திற்கு பொருத்தப்பாடு உடையதாக கொண்டு போனால்தான் இன்றைய இளைய தலைமுறை அதனை ஏற்கும். நீங்க பழம்பஞ்சாங்கமாவே இருந்தா உங்க பக்கமே வரமாட்டான். பெருசு பேச ஆரம்பிச்சிருச்சுறான்னு ஓடிடுவான். தமிழ் வாத்தியார் வராண்டாங்கிறான். ஏண்டா இப்படிலாம் மரியாதை இல்லாம சொல்லலாமான்னா, அந்த வராண்டாவுக்கு பேரு தமிழ் வாத்தியார்னு வச்சிருக்கோம் மேடம் பேருங்கிறான். அப்படி சொல்றாங்க விளக்கம். தமிழ் வாத்தியார் வராண்டா. காலத்திற்கு ஏற்றார் போல், இளைய சமுதாயத்திற்கு ஏற்றார் போல இலக்கியங்களை, குறிப்பாக பக்தி இலக்கியங்களை கொண்டு செல்ல வேண்டிய பெரிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. நிறைய இளையோரை அழைத்து வாருங்கள். இந்த விழாவிற்கு இளைய சமுதாயத்தை அழைத்து வாருங்கள். ஒரே பாட்டுல அத்தனை கருத்துக்களையும் சுருக்கி கொடுத்தாலே, ஒருத்தி மகனாய் பிறந்து, பிறந்தது எங்க? வசுதேவர் தேவகி ஒரு இடத்துல. ஓரிரவில் தலையில சுமந்து கொண்டு வராரையா வசுதேவர். சிறையிலே பூத்த அந்த சின்ன மலரை தலையிலே சுமந்து கொண்டு வருகிறார். எங்க? யசோதையினுடைய அரண்மனைக்கு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருகிலானாகி தான் திங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில். பறைங்கிற சொல்லுக்கு 1000 பொருள். ஒரு பொருள் பறைங்கிறது இசை கருவி. அந்த காலத்துல இந்த பாட்டை பாடுவதற்கு ஆண்டாள் நாச்சியார் பறை என்று சொல்லுகிற கருவியை வைத்துக்கொண்டு வாசித்து வாசித்து இந்த பாட்டை தெருக்கள் தோறும் கொண்டு சென்றிருக்கிறாள். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து. அப்படியே மாணிக்கவாசக பெருந்தகையை பாருங்க. அவருடைய பாடல்கள்ல ஒரு தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? திருவம்பாவை இயற்றப்பட்ட அரங்கேற்றிய இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை எந்த தலம்? நீராக இறைவன் இருப்பது ஜம்புகேஸ்வரம் திருவானைக்கா. காற்றாக இறைவன் இருக்கிற இடம் காளஹஸ்தி. ஆகாயமாக இறைவன் இருக்கிற இடம் சிதம்பரம். மண்ணாக இருக்கிற இடம் காஞ்சிபுரம், திருவாரூரையும் அப்படி குறிப்பிடுகிறார்கள். நீராக இருக்கிற, நெருப்பாக இருக்கிற இடம் திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை நெருப்பாக இருக்கிற இடத்தில் மார்கழி மாதத்தில் திருவம்பாவையை மாணிக்கவாசக பெருந்தகை அரங்கேற்றுகிறார். ஏன் தெரியுமா? மார்கழி குளிருக்கு ஏற்ற கதகதப்பு அந்த திருவண்ணாமலை மண்ணிலே இருக்கும் என்று. என்ன நயம் பாருங்க. பாடலை நடத்துகிற பொழுது நயத்தையும் கூட்டி குழைத்து கொடுத்தார்கள். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர். சொற்களாலே விவரிக்க முடியாததாம் எம்பெருமானுடைய திருப்பாதம். பிற சமயத்தை சார்ந்தவர்கள் நம்மை பார்த்து ஒரு வினா கேட்கிறார்கள். இந்த சமயத்தினுடைய ஆழமான செய்திகள் தெரியவில்லை என்றால் நாம் தலைகுனிந்து நிற்க வேண்டும். ஏயா உங்க சாமிக்கு 12 கண்ணுங்கிறீங்க, 12 கையுங்கிறீங்க, 5 முகம்ங்கிறீங்க, சில பேர 4 முகம்ங்கிறீங்க, சில பேர 6 முகம்ங்கிறீங்க, காலை மட்டும் ஏயா 2ஆவே வச்சிருக்கிறீங்க? பிற சமயத்தை சார்ந்தவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள். நமக்கு பதில் சொல்ல தெரியலன்னா அவமானம். பாரியார் சாமி தான் அழகா விளக்கம் சொன்னார். என் இறைவனுடைய அழகை பார்த்து ரசிப்பதற்கு பல முகங்கள், அவன் கருணை பொழிகின்ற விழிகளை பார்ப்பதற்கு பல விழிகள், அவன் செயல்திறத்தை கண்டு வியப்பதற்கு பல கரங்கள். ஆனால் துன்பம் என்று வந்துவிட்டால் எந்த காலை பிடிப்பது என்று என் பக்தன் தடுமாறாமல் இருப்பதற்கு 2 கால்களை வைத்தோம் என்று எழுது. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர், போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே, பேதையொரு பால் திருமேனி ஒன்றல்லன்
ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயிற்பினா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர். மயிலேலே கபாலீஸ்வரன், மதுரையிலே சுந்தரேஸ்வரன், கையிலை சிதம்பரத்தில் நடராஜன், காசி கங்கையிலே விஸ்வநாதன், ஒவ்வொரு ஊரிலே ஒவ்வொரு திருப்பெயரோடு இருக்கிற இறைவன். ஏதவன் ஊர் ஏதவன் பேர். 1000 திருநாமங்கள் சொல்லி தெள்ளேனம் கொட்டோமோன்னு மணிவாசக பெருந்தகை திருத்தோள் நோக்கத்தில் எழுதுவார். ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லானுக்கு 1000 திருநாமங்கள் சொல்லி தெள்ளேனம் கொட்டோமோ அப்படின்னு எழுதுகிறார். ஏதவனூர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் என்று சொன்ன மணிவாசக பெருந்தகை கடைசியில் எப்படி முடிக்கிறார் தெரியுமா? போற்றியாம் மார்கழி நீராடேலோரெம்பாவாய். அதே போற்றிய அப்படியே எடுத்து திருப்பாவையில ஆண்டாள் நாச்சியார் போட்டார். இவர் எப்படி முடித்தார்? போற்றியாம் மார்கழி நீராடேலோரெம்பாவாய் அன்றிய உலகம் அளந்தாயடி போற்றி. இவர் போற்றியில தொடங்கினா அவ போற்றியில முடிக்கிறார். சென்றெங்கும் தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி. ஒன்று தொடக்கம் என்றால் ஒன்று முடிவு. வாழ்க்கையின் தொடக்கம் வெம்பாவை இயற்றிய மணிவாசக பெருந்தகையிடம் தொடங்கி அந்தமாக முடிவாக ஆண்டாள் நாச்சியாரினுடைய திருப்பாவையிலே முடிந்தது. ஒரே ஒரு கருத்தை சொல்லி நானும் முடிக்கிறேன். நிறைவாக பெரியோர்களே, எம்பெருமான் அரங்கநாத பெருமான் அந்த கருவறையிலே இருந்து புறப்பட்டு நடை ஓட்டு மண்ணுக்கு வருகிறாராம். திருப்பதிக்கு வடை அழகு, லட்டு பின்னால வந்தது. திருப்பதிக்கு எடுத்தது வடைங்க, திருப்பதி வடையழகு. மன்னார்குடி மதில் அழகு. போய் பெருமாள் கோயில பாருங்க, ராஜகோபால சுவாமி கோயில் மதில் அழகு. ஸ்ரீரங்கம் நடை அழகு. எம்பெருமான தோள்ல வைத்துக் கொண்டு அந்த சீமான் தாங்கிகள் ஒரு நட போடுவாங்க பாருங்க. நீங்க எத்தனை தரம் பயிற்சி எடுத்தாலும் அந்த நட நமக்கு வராது. ஸ்ரீரங்கம் நடை அழகு. காஞ்சிபுரம் குடை அழகு. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு சிறப்பா வச்சான். அந்த ரங்கநாத பெருமான் கருவறையில இருந்து அப்படி நடை ஓட்டு கொண்டு வர்றாராம். அது எப்படி இருக்கான்? ஒரு பெரிய குகையில தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம் பிடரி மயிரை சிலிர்த்து கொண்டு எழுந்து கர்ஜனை செய்து கொண்டு வெளியில வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறப்புல எம்பெருமான் நடை போட்டு கொண்டு வந்தாராம். அத அப்படியே அந்த கம்பீரமான நடையோடு ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில எழுதினாள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார் மேலையார் செய்வனங்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ண துன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டி செய்பாரே கோலவிளக்கே கொடிய விதானமே ஆலின் நிலையாய் அருளேலோரெம்பாவாய் மாலே மணிவண்ணா. இன்னைக்கும் அந்த நடைக்கு பேரே சிங்க நடைன்னு வச்சிருக்கிறான். இன்னைக்கு பாடுறான் சிங்க நடை போட்டு சிகரத்திலேறு நீ பாடுறானே. எங்கிருந்து வந்தது அந்த சிங்க நடை? மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து. எப்படி பாக்குதான் அந்த சிங்கம்? தீ போல விழிக்குதான். வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி அப்படியே சிலிர்க்குதான்
பிடரி மயிர் சிலிர்க்க வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணானின் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் அந்த சிங்கம் பிடரி மயிரை சிலிர்த்து கொண்டு வருவது போல எம்பெருமான் நடந்து வருகிறார் என்று சொன்னார். பெரியோர்களே, தமிழுக்கு பின்னால பெருமாளே போனார்னு எழுதினாரே ஆழ்வார், அது பொய்யா? பைந்தமிழின் பின் சென்ற பச்சை பசும் கொண்டலேன்னு எழுதினார் குமரகுருபரர். அப்படி தமிழ் இனிமையாக, தமிழ் கம்பீரமாக, தமிழ் இனிக்க இனிக்க அமைதியாக இடத்திற்கு தகுந்தார் போல் பாவை பாடல் திருப்பாவையிலும் திருவம்பாவையிலும் கலந்து கிடக்கிறது. இந்த மார்கழி திருநாளில் அந்த வார்த்தைகளை நாவாறு உச்சரிக்க ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு கொடுத்தீர்கள். சின்ன குழந்தையாக 4 வயது 5 வயது இருப்பது தொடங்கியே ஸ்ரீரங்கத்து வீதிகளில் எல்லாம் பாவை பாடல்களை மனனம் செய்து பொருள் புரியாமலேயே சென்று வந்த எனக்கு கடைசியில் அவர்கள் கொடுத்த பொங்கல் தான் மனதிலே நின்றது. ஆனாலும் கூட இப்பொழுது நினைத்து பார்க்க பார்க்க ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பொருளை எனக்கு உணர்த்துகிறது. அப்படி கரும்பு தின்ன கூலி வாய்த்ததை போல மார்கழி பெருவிழா சேலம் மாநகரம் வாங்கனியை போல பாவை பாடல்களை சுவைப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த மார்கழி பெருவிழா குழுவினர் அனைவருக்கும் இருந்து பொறுமையாக கேட்டு இந்த இடத்தையே கைலாயமாகவும் வைகுண்டமாகவும் மாற்றி இருக்கிற உங்கள் அனைவருடைய திருவடி தாமரைகளிலும் விழுந்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.